MQ-9B அப்படின்னா என்னென்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்தியாவின் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் அமெரிக்காவிடம் இருந்து ரூபாய் 33,500 கோடி ரூபாய் மதிப்பில் MQ-9B ஹண்டர் கில்லர் என்று அழைக்கப்படும் அதிநவீன ட்ரோன்களை வாங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. MQ-9B அப்படின்னா அதிநவீன ட்ரோன் அல்லது ஆளில்லா விமானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த ட்ரோனை எதுக்காக முக்கியமாக வாங்குகிறோன்னா, இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனா தனது ஆதிக்கத்தை செலுத்துது. இந்தியாவை தனது போர்க்கப்பல்கள் மூலமாக உளவு பார்க்குது. அதை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த ட்ரோனை வாங்குகிறோம். PM ஆசா திட்டம் யாருடன் தொடர்புடையது அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. விவசாயிகளுடன். பிரதான் மந்திரி அன்னதாதா ஆய் சன்ரசன் அபியான் PM ஆசா என்பது விவசாயிகள் மற்றும் அவர்களின் விளைபொருளுக்கு நியாயமான விலையை உறுதி செய்யும் திட்டம். விவசாயிகளின் விளைபொருளுக்கு விலையை நிர்ணயம் செய்த அரசே விளைபொருளுக்கு குறைந்த விலை இருக்கிறப்ப அரசை கொள்முதல் செஞ்சுக்கும். நுகர்வோருக்கும் அதிக விலையேற்றத்தை கட்டுப்படுத்தி நியாயமான விலையில் பொருளை கிடைக்க உதவி பண்ணுது இந்த திட்டம். அதுவே ஆசா பணியாளர்கள் அப்படின்னா கிராமப்புற சுகாதார ஆர்வலர்களை குறிக்கும். இது சுகாதார திட்டத்துடன் தொடர்புடையது. நேஷனல் ஸ்பேஸ் டே ஆகஸ்ட் 23, 2024. 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் நாள் இந்தியா தனது முதல் தேசிய விண்வெளி தினத்தை கொண்டாடியது. ஆகஸ்ட் 23, 2023 அன்னைக்கு தான் சந்திராயன் 3 வெற்றிகரமாக தனது விக்ரம் லேண்டரை நிலவில் தரையிறக்குனுச்சு. அந்த நாளை கொண்டாடும் விதமாக இப்போ ஒரு வருஷம் கழித்து ஆகஸ்ட் 23, 2024 அன்றைக்கு முதல் தேசிய விண்வெளி தினத்தை நம்ம கொண்டாடியிருக்கோம். இதன் மூலம் நிலவில் ரோவரை இறக்கும் உலகின் 4வது நாடாக இந்தியா உள்ளது. நிலவின் தெற்கு பகுதியில் அருகில் கால் வைத்த முதல் நாடாக இந்தியா உள்ளது. ஏன்னா நிலவின் வடக்கு பகுதியில் தான் எல்லா நாடும் ஆராய்ச்சி பண்ணிச்சு. தெற்கு பகுதியில் முதலாக இந்தியா தான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சந்திராயன் 3 செயற்கைக்கோளில் இருந்து நிலவில் போய் தரையிறங்கின அந்த லேண்டருக்கு பேர் விக்ரம். அதுவே விக்ரம் லேண்டரில் இருந்து இறங்கி நிலவின் மேடு பள்ளங்களில் பயணித்து நிலவை ஆராய்ச்சி பண்ணுற அந்த ரோவருக்கு பேர் பிரக்யான். நிலவின் தெற்கு பகுதியில் விக்ரம் லேண்டர் இறங்கிய இடத்திற்கு இந்தியா சிவசக்தி அப்படின்னு பேர் வச்சிருக்கு. 8வது தேசிய கைபேசி மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. இது அக்டோபர் 15 18 வரைக்கும் இப்போ 2024 புதுடெல்லியில் நடைபெற்றது. இதோட கருத்துரு இந்த ஃபியூச்சர் இஸ் நவ். இந்த மாநாடு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தினால் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த மாநாட்டில் 120 நாடுகள் பங்கேற்றன. பசுமை வரி 20 ரூபா. கொடைக்கானல் பகுதியில் 5 லிட்டருக்கு குறைவான அனைத்து பிளாஸ்டிக் மற்றும் தண்ணீர் பாட்டில்களுக்கு குளிர்பானங்களுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. அதன்படி பொதுமக்கள், வியாபாரிகள், சுற்றுலா பயணிகள் 5 லிட்டருக்கு குறைவான தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் குளிர்பானங்களை வைத்திருந்தால் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 20 ரூபா அபராதம் விதிக்கப்படும் என்று கொடைக்கானல் ஒன்றியத்தில் உள்ள 15 ஊராட்சிகளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அப்படின்னா என்னென்னா, 5 லிட்டர் பாட்டில்னால் டக்குன்னு எடுத்துடலாம். 1 லிட்டர் 1/2 லிட்டர்ன்ட்டு பாட்டில் நிறையா கொண்டு போட்டாங்கன்னா அங்கே மலைப்பகுதிகள் பாதிக்கப்படும். அதனால் அதுக்கு தடை விதித்து பசுமை வரியை வச்சுருக்காங்க. 5 லிட்டர் எம்டி பாட்டிலையும் ரிட்டர்ன் கொடுத்தா பணம்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற பிரமிளா மாலிக் எந்த மாநில சட்டசபையின் முதல் பெண் சபாநாயகர் அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒடிசா சட்டசபையின் முதல் பெண் சபாநாயகராக பிரமிளா மாலிக் பதவியேற்றுள்ளார். பிஜு ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்தவர் இவர். தொடர்ச்சியாக 6 முறை MLAவாக இருந்தவர். பிஜு ஜனதா தளம் அப்படின்றது ஒடிசாவின் முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் தொடங்கிய கட்சி. அந்த கட்சியோட சின்னம் சங்கு. சமீபத்தில் நடந்த தேர்தலில் ஒடிசாவில் பிஜேபி வெற்றி பெற்று மோகன் சரண் மாஜி அப்படின்றவர் முதல்வராக பதவியேற்றுக்கிட்டார். தேர்தலுக்கு பிறகு புதிய சட்டசபையின் சபாநாயகராக சுரமபதி பதவியேற்றுக்கிட்டாங்க. ஜூன் 20, 2024 அன்னைக்கு. இவங்க ஒடிசாவின் 2வது பெண் சபாநாயகர். காசின் 2024. KAZ அப்படின்னா கஜகஸ்தான், IND அப்படின்னா இந்தியா கஜகஸ்தான் இடையே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் கூட்டு இராணுவ பயிற்சியாகும். 2024ஆம் ஆண்டு 8வது கூட்டு இராணுவ பயிற்சி நடைபெற்றது இந்தியாவில். 9வது ஆயுர்வேத தினம் அக்டோபர் 29, 2024 அன்று கொண்டாடப்பட்டது. உலகம் முழுவதும் 150 நாடுகளிலும் ஆயுர்வேத தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் உலகளாவிய ஆரோக்கியத்திற்கான ஆயுர்வேத கண்டுபிடிப்புகள். கடந்த 2016ஆம் ஆண்டில் நரேந்திர மோடி அரசாங்கம் தன்வந்திரி ஜெயந்தி அல்லது தந்தராஸை ஆயுர்வேத தினமாக கொண்டாட முடிவு செய்தது. அப்போ 2016ஆம் ஆண்டு தான் முதல் ஆயுர்வேத தினம் கொண்டாடப்பட்டது. வருஷம் கொண்டாடிட்டு வரோம். இப்போ 9வது ஆயுர்வேத தினம் அக்டோபர் 29, 2024 கொண்டாடி இருக்கும். ஆயுர்வேதம் அப்படின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு வாழ்க்கை அறிவு அப்படின்றது பொருள். குருஸ் பாரத் மிஷன் 2029ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் கப்பல் சுற்றுலாவின் மகத்தான திறனை உயர்த்துவதையும் 5 ஆண்டுக்குள் கப்பல் பயணிகள் போக்குவரத்தை இரட்டிப்பாக்குவதும் மூலம் நாட்டின் கப்பல் சுற்றுலாத்துறையை உயர்த்துவதையும் நோக்கமாக கொண்டது இந்த திட்டம். 5வது தேசிய நீர் விருதுகள் 2023. இது இப்போ அக்டோபர் 2024 தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த விருதுகள் ஜல் சக்தி அமைச்சகத்தால் 2018 அறிமுகப்படுத்தப்பட்டது. முதல்ல 2019 இதை வழங்குறாங்க. இப்போதைக்கு 5வது தேசிய விருது 2023ஆம் ஆண்டுக்கானது கொடுத்துருக்காங்க.
இந்த விருதுகளை டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினாங்க. மாநில பிரிவில் முதலிடத்தை ஒடிசா வாங்கியிருக்கு, 2ஆம் இடத்தை உத்தரப்பிரதேசம் வாங்கியிருக்கு. நீர் விருது பிரிவில் மண்டல அளவிலான சிறந்த மாவட்டங்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது. நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேணாம். முக்கியமாக தெற்கு மண்டல பிரிவில் சிறந்த மாவட்டமாக விசாகப்பட்டினம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு திட்டங்கள் தொடர்பான ஒரு வினா போட்டித் தேர்வில் இடம்பெறுது. நம்ம முக்கியமாக ஜல் ஜீவன் மிஷன் இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். 2019ஆம் ஆண்டு சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்தார். ஜல் சக்தி அமைச்சகத்தின் கீழ் மத்திய அரசின் முன்முயற்சியால் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலம் குடிநீர் வசதியை உறுதி செய்வதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். இந்த திட்டத்தை முடிப்பதற்கு மத்திய அரசு இலக்காக வைத்த ஆண்டு 2024. 2024க்குள்ள இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் குழாய் வசதி ஏற்படுத்தியிருக்கணும் அப்படின்றது தான் மத்திய அரசோட நோக்கம். இந்த திட்டத்தில் FHTCயோட விரிவாக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபங்க்ஷனல் ஹவுஸ் ஹோல்ட் டேப் கனெக்ஷன். ஜல் ஜீவன் மிஷனோட நிதி பங்கீடு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசங்களில் 100% நிதியும் மத்திய அரசோட, அதாவது சட்டமன்றங்கள் இல்லைன்னா நேரடி மத்திய அரசின் நிர்வாகத்தில் தான் அந்த யூனியன் பிரதேசங்கள் இருக்கும். அப்போ 100% மத்திய அரசு தான் அங்கே நிதி வழங்குது. வடகிழக்கு மாநிலங்களில் மத்திய அரசு 90% நிதியும் அந்த மாநிலங்கள் 10% நிதியும் பங்கிடுது. இமயமலை மாநிலங்களில் 90% நிதி மத்திய அரசும் 10% நிதி அந்த மாநிலங்கள் பங்கிட்டுக்குது. யூனியன் பிரதேசங்களுக்கு 90% நிதி மத்திய அரசும் 10% நிதி, அதாவது சட்டமன்றங்கள் உள்ள யூனியன் பிரதேசங்களில் 10% நிதி அந்த யூனியன் பிரதேசம் பங்கிட்டுக்குது. மற்ற மாநிலங்களில் 50% நிதி மத்திய அரசும் 50% நிதி அந்தந்த மாநிலங்களும் பங்கிட்டுக்குது. 2024ஆம் ஆண்டு இந்தியாவில் எத்தனையாவது நீர் வாரம் கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 8வது இந்திய நீர் வாரத்தை 17/9/2024 அன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். முத்ரா கடன் திட்டம் இது 2015 பிரதமர் நரேந்திர மோடியால் அறிமுகப்படுத்தப்பட்டது. சிறு குறு நடுத்தர தொழில் புரிகிறவங்களுக்கு இந்த கடன் வழங்குறாங்க. இதில் 3 வகையான கடன்கள் வழங்கப்படுது. சிசுன்னு பேர் கொண்டது 50,000 வரையிலான கடன் திட்டம். கிஷோர் அப்படின்னா 50,000லேருந்து 5 லட்சம் வரையிலான கடன் திட்டம். தருண் அப்படின்னா 10 லட்சம் வரையிலான கடன் திட்டம். தற்போதைக்கு தருண் ப்ளஸ் அப்படின்ற கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. 20 லட்சம் வரையிலான கடன் இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும். 2024 தான் இந்த தருண் ப்ளஸ் அப்படின்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ 2024 எத்தனை வகையான முத்ரா கடன்கள் வழங்கப்படுதுன்னா 4 வகையான முத்ரா கடன்கள் வழங்கப்படுது. முத்ரா அப்படின்றதுக்கு விரிவாக்கம் மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி. இந்தியாவின் முதல் பசுமை ஆற்றல் தொல்லியல் தளம் என்ற சிறப்பை கடற்கரை கோயிலான மாமல்லபுரம் பெற்றிருக்கு. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா சோலார் பேனல் மூலம் கோயிலுக்கு தேவையான அனைத்து மின்சாரங்களையும் உற்பத்தி செய்கிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை ஆற்றலை தான் இந்த கோயில் முழுவதும் பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இதோட இலக்கு. இது இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருக்குது. விருதுநகர் மாவட்டம் வேம்புக்கோட்டை அருகில் உள்ள விஜய கரிசல் குளம் பகுதியில் இப்போ அகழாய்வு நடந்து வருது. இது சம்மந்தமாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் அகழாய்வு நடந்து வரும் வேம்புக்கோட்டை எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா விருதுநகர். இல்லைனா விஜய கரிசல் குளம் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்பாங்க, விருதுநகர். இல்லைனா வேம்புக்கோட்டை அகழாராய்ச்சியிடம் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா வைப்பாறு. இங்கே நடந்த 2ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில் சுடுமண் தோசைகள் கைப்பிடியுடன் ஒரு முழு அமைப்பில் கிடைத்துள்ளது. தமிழகத்தில் நடைபெற்று வரும் அகழ்வாய்வு தலங்களில் மக்கள் வாழ்விட பகுதிகளில் சங்கு வளையல்கள் அதிக எண்ணிக்கையில் கிடைத்துள்ளன. ஆனால் அதுக்கும் இந்த வேம்புக்கோட்டையில் கிடைத்த சங்கு வளையல்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அலங்கரிக்கப்பட்டவையாகவும் வண்ணங்கள் பூசப்பட்டதாகவும் இருக்கின்றன. இது போன்ற வளையல்கள் அதிக எண்ணிக்கையில் கிடைத்திருக்கிறதுனால வேம்புக்கோட்டை பகுதியில் வணிகம் நடந்திருக்கிற சான்றுகள் அதிகமாக உள்ளன. வேம்பங்கோட்டையில் நடைபெற்ற 2ஆம் கட்ட அகழ்வாய்வில் அலங்கரிக்கப்பட்ட சுடுமண் அகல் விளக்குகளும் சுடுமண்ணாலான கூம்பு வடிவ கிண்ணத்தின் அடிப்பகுதி மற்றும் சதுரங்கம் விளையாடும் ஆட்டக்காய்கள் சில்வெட்டு இதெல்லாம் கிடச்சிருக்கு. வேம்பங்கோட்டையில் நடைபெற்ற 3ஆம் கட்ட அகழ்வாய்வில் சுடுமண்ணாலான திமிழுடைய காளையின் உருவம் பொம்மை கிடச்சிருக்கு. வேம்பங்கோட்டை விஜய கரிசல் குளம் பகுதியில் நடைபெறும் 3ஆம் கட்ட அகழ்வாய்வில் தங்க அணிகலன் கிடச்சிருக்கு. தமிழக தொழில்துறை மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதத்துடன் ஃபேஸ்புக் பக்கத்தில் தங்க அணிகலன் புகைப்படத்தை பதிவிட்டார். வேம்பங்கோட்டை 3ஆம் கட்ட அகழ்வாராய்வில் கார்னிலியன் என்று அழைக்கப்படும் சூது பவள கல்மணியில் குழிவான முறையில் செதுக்கப்பட்ட திமிழுள்ள காளை கண்டறியப்பட்டுள்ளது. பள்ளி பாடப்புத்தகத்தில் சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம படிக்கிறப்ப கார்னிலியன் அப்படின்னா சிவப்பு நிற கல் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த சிவப்பு நிற கல்லில் காளியின் உருவம் பொடிக்கப்பட்ட ஒரு முத்திரை தான் வேம்புக்கோட்டை அகழ்வாராய்ச்சியில் கிடச்சிருக்கு. தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் கடைசியாக பதவி வச்ச 3 பேரை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். 48வது தலைமைச் செயலாளர் வே இறையன்பு, 49வது தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, 50வது தலைமைச் செயலாளர் நா முருகானந்தம். இந்திய உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இவர் 11/11/2024 அன்று நியமிக்கப்பட்டார். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக பதவியேற்ற நீதிபதி ஸ்ரீராமுக்கு தமிழக ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழா சென்னை ராஜ்பவனில் நடைபெற்றது.
இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகள், மாநில உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகள் மற்ற நீதிபதிகள் எல்லாரையுமே நியமனம் செய்கிறது குடியரசுத் தலைவர் தான். ஆனால் மாநில உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் பதவி பிரமாணம், அதாவது உறுதிமொழி ஏற்க வைக்கிறது யாருன்னு கேட்டால் ஆளுநர். சரத்து 124 உச்சநீதிமன்றம் பற்றியது. சரத்து 214, அந்த ஒன்றுன்ற நம்பர் நடுவில் வந்ததுன்னா 214 மாநில உயர்நீதிமன்றம் பற்றியது. சரத்து 241, அந்த ஒன்றுன்ற நம்பர் கடைசியில் போட்டிங்கன்னா 241 யூனியன் பிரதேசத்தின் உயர்நீதிமன்றம் பற்றியது. சரத்து 231, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே உயர்நீதிமன்றம் செயல்படலாம் அப்படின்னு சொல்கிற சரத்து. இதை முடிவு பண்ணுறது பார்லமெண்டம் தான். 2 அல்லது 3 மாநிலத்திற்கு ஒரு நீதிமன்றம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 2, 3, 1. சரத்து 126 உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நியமனம் பற்றி சொல்லுது. அதுவே உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நியமனம் பற்றி சொல்கிற சரத்து 223. உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீதிபதிகளை நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர், பதவி பிரமாணமும் குடியரசுத் தலைவரை செஞ்சு வச்சிடறாரு. ஆனால் உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரு, பதவி பிரமாணம் ஆளுநர் செய்கிறார். அதை பற்றி சொல்கிற சரத்து 219. அப்போ தமிழ்நாட்டில் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி வகிக்கிறதுக்கு RN ரவி அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்து வைக்கிறாருன்னா அதை பற்றி சொல்கிற சரத்து 219. K4 ஏவுகணை, கலாம் 4 ஏவுகணை, அதாவது கலாம் அப்படின்ற பேரை தான் K அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான INS ஹரிகந்தில் இருந்து அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லக்கூடிய K4 ஏவுகணை சோதனை இந்தியாவில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இதுவரைக்கும் இந்தியாவில் அணு ஆயுதங்களை, அதாவது ஏவுகணை மூலமாக தரை வழியிலிருந்து செலுத்தி பார்த்துருக்கோம், போர் விமானங்கள்லேருந்து செலுத்தி பார்த்துருக்கோம், போர் கப்பல்லேருந்து செலுத்தி பார்த்துருக்கோம். முதல் முறையாக ஒரு நீர்மூழ்கி கப்பல்லேருந்து செலுத்தப்பட்டது இப்போ தான். உலகத்திலேயே நீர்மூழ்கி கப்பல் மூலமாக அணு ஆயுதங்களை செலுத்தும் திறன் கொண்ட நாடுகளில் அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா ஆகிய 5 நாடுகள் கொண்டுள்ளது. இந்த சோதனையை நடத்தினது மூலம் இந்தியா 6வது நாடாக இதில் இடம்பெறுது. அதுவும் இந்த கலாம் 4 ஏவுகணையை அணுசக்தியில் இயங்கும் இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பலான INS ஹரிகந்தில் இருந்து சோதனை நடத்தப்பட்டது. இந்த INS ஹரிகந்து 2016 தான் இந்திய கடற்படையோடு இணைக்கப்பட்டது. இப்போ நடத்தின இந்த கலாம் 4 ஏவுகணை சோதனையானது தனது இலக்கை 3500 கிலோமீட்டர் சீறி பாய்ந்து துல்லியமாக அழைச்சிது. இந்தியாவின் முதல் வெளிநாட்டு மக்கள் மருந்தகம் மொரிசியஸில் திறந்து வைக்கப்பட்டது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தான் இந்த மருந்தகத்தை திறந்து வச்சார். ஜன் ஔஷாதி கேந்திரா அப்படின்னா மக்கள் மருந்தகம், அதாவது இந்திய மக்களுக்காக விலை குறைவாக தரம் நிறைந்ததாக மருந்தை விற்பனை செய்யணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு தொடங்கிய திட்டம் தான் இது. ஆனால் இந்தியாவை தாண்டி வெளிநாட்டிலையும் இந்த மருந்தகம் முதலாக திறக்கப்பட்டிருக்கு. எங்கன்னா மொரிசியஸில். மக்கள் மருந்தகம் திட்டம் 2008 தான் முதல்ல தொடங்கப்பட்டது. இதற்கு பிரதான் மந்திரி ஜன் ஔஷாதி யோஜனா PMJAY அப்படின்னு பெயரை 2015 சூட்டினாங்க. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி காலத்தில் 2015 புதுப்பொலிவுடன் இந்த மக்கள் மருந்தகம் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மறுபடியும் 2016 இந்த மக்கள் மருந்தகம் பேரை மாற்றிடுறாங்க. பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படின்னு மாற்றுறாங்க. PMPJP, அதாவது கட்சியோட பேர் PJPன்றது வந்துடுது 2016. இந்த மக்கள் மருந்தகத்தில் ஸ்வீதா சானிட்டரி நாப்கின் அப்படின்ற திட்டத்தை 2018 அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு பேடோட விலை வந்து ₹1 தான். 10 பேடு உள்ள அந்த பேக்கெட்டு ₹10. ஜன் ஔஷாதி ஸ்வீதா ஆக்சி மக்கும் சானிட்டரி நாப்கின், இது எளிமையாக மக்கிற வகையில் தயாரிச்சிருந்தாங்க. ஜெனரிக் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மக்கள் மருந்து, அதாவது மக்களுக்கு ஏற்ற வகையில் விலை குறைவாக தரம் நிறைவாக வழங்குறது தான் ஜெனரிக் மெடிசன். இந்த மக்கள் மருந்தகம் 10,000வது கிளையை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள தியோகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் பிரதமர் நரேந்திர மோடி 2023 நவம்பர் 30 அன்று மெய்நிகர் முறையில் தொடங்கி வைத்தார். 2024 சுதந்திர தின உரையில் 10,000 உள்ள மக்கள் மருந்தகங்களை 25,000 உயர்த்தும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். இதை நவம்பர் 30 அன்று தொடங்கி வைத்தார். 2024 இந்தியா முழுமைக்கும் மொத்தம் எத்தனை மக்கள் மருந்தகங்களை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 25,000. 2024 சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் மருந்தகம் அப்படின்ற திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. முதல்வர் மருந்தகம் ஜனவரி 2025 பொங்கல் திருநாள் அன்று தொடங்கப்பட உள்ளது. குறைந்த விலையில் மருந்துகள் வழங்க முதல் கட்டமாக 1000 மருந்தகங்கள் தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. முதல்வர் மருந்தகம் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானிய உதவி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சவுத் ஆசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன், சார்க், இதை தமிழில் தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சார்க் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு டிசம்பர் 8, 1985. அதாவது சார்க் அமைப்பின் முதல் கூட்டம்னா முதல் மாநாடு
பங்களாதேஷ் தலைநகரம்னா டாக்காவில் டிசம்பர் 8, 1985 தான் கூடுனுச்சு. அப்போ தான் இந்த அமைப்பு முதல்ல ஏற்படுத்தப்படுது. இது ஒரு பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். சார்க் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் டாக்கா அப்படின்றது 2 வாட்டி கேட்டிருக்காங்க. சார்க் அமைப்பின் தலைமையகம் நேபாளம் தலைநகர் காத்மண்டில் அமைஞ்சிருக்கு. இந்த அமைப்பு தற்போதைக்கு 8 உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது. இந்த அமைப்பு தொடங்கப்பட்டப்ப 7 உறுப்பு நாடுகள் தான் இருந்துச்சு. 2007ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் 8வது உறுப்பு நாடாக இணைஞ்சிச்சு. சார்க் அமைப்பின் உறுப்பு நாடுகள் எல்லாத்தையும் கவனித்து பாருங்களேன். இந்தியாவை சுற்றியுள்ள எல்லா நாடுகளும் கவர் ஆகிடும், சீனாவை தவிர. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை, நேபாளம், மாலத்தீவு, பூட்டான், ஆப்கானிஸ்தான். இந்த சார்க் அமைப்பில் உறுப்பினராக இணைவதற்கு சீனாவும் ஈரானும் பரிந்துரையாக வச்சுருக்காங்க. சார்க் அமைப்பின் தலைமையகம் நேபாளம் தலைநகர் காத்மண்டில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம், அதாவது செயலகம். இது ஜனவரி 16, 1987 நிறுவப்பட்டது. எம்டி கோலம் சர்வார், அதாவது வங்கதேசத்தின் தூதர் திரு எம்டி கோலம் சர்வார் 25 அக்டோபர் 2023 அன்று தெற்காசிய பிராந்திய ஒத்துழைப்பு சங்கத்தின் பொதுச் செயலாளராக பதவியேற்றார். அதாவது சார்க் அமைப்பின் தற்போதைய பொதுச் செயலாளர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோலம் சர்வார். எப்பயுமே போட்டித் தேர்வுக்கு படிக்கிறப்ப கரண்ட் அஃபேர்ஸில் ஒவ்வொரு அமைப்போட பொதுச் செயலாளர் யார் அப்படின்னு படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார கூட்டுறவிற்கான முன்னெடுப்பு, இது ஆங்கிலத்தில் பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இந்த அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு ஜூன் 6, 1997. பிம்ஸ்டெக் அமைப்போட தலைமைச் செயலகம் பங்களாதேஷ் நாட்டோட தலைநகரான டாக்காவில் அமைஞ்சிருக்கு. சரி, சார்க் அமைப்புக்கும் பிம்ஸ்டெக்கும் உள்ள வித்தியாசம் பார்ப்போமா? சார்க் அமைப்போட முதல் மாநாடு நடைபெற்ற இடம் டாக்கா, ஆனால் பிம்ஸ்டெக்கோட தலைமையகம் இருக்கிற இடமே டாக்கா தான். சார்க் அமைப்பில் சீனா தவிர இந்தியாவை சுற்றியுள்ள எல்லா நாடுகளும் வந்துடும். ஆனால் பிம்ஸ்டெக்கில் அரபிக்கடல் வராது. ஏன்னா இது என்ன அமைப்பு? வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப. அப்படின்னா என்னென்னா அரபிக்கடலில் உள்ள பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், மாலத்தீவு இதெல்லாமே வராது. அப்போ வங்கதேசம், பூட்டான், இந்தியா, நேபாளம், இலங்கை, மிச்சம் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா நாடு என்னென்னா மியான்மர், தாய்லாந்து. மொத்தம் 7 நாடுகளை உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது. பிம்ஸ்டெக் அமைப்போட பொதுச் செயலாளராக ஒரு இந்தியர் பதவியேற்றிருக்காரு. அவர் பேர் இந்திரமணி பாண்டே. இந்தியாவின் மூத்த தூதுவர் இந்திரமணி பாண்டே வங்காள விரிகுடாவின் பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான அமைப்பு, அதாவது பிம்ஸ்டெக் பொதுச் செயலாளராக ஜனவரி 4, 2024 அன்று டாக்காவில் பொறுப்பேற்றார். பிம்ஸ்டெக் அமைப்போட தலைமை அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் இல்லை 2-3 வருஷம் சேர்த்து ஒரு நாடு தான் அந்த தலைமையை ஏற்றுட்டு வரும். இந்த 2024ஆம் ஆண்டு தாய்லாந்து தான் பிம்ஸ்டெக் அமைப்போட தலைமையை ஏற்றிருக்கு. ஆனால் தாய்லாந்தில் ஆட்சி மாற்றம் காரணமாக இப்போ ஒரு இளம் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால் உச்சி மாநாடு இப்போ நடைபெறலை. பிம்ஸ்டெக் அமைப்பில் வணிக உச்சி மாநாடு அப்படின்ற ஒரு மாநாட்டை முதல் முறையாக இப்போ தான் ஏற்படுத்தியிருக்காங்க. முதல் பிம்ஸ்டெக் வணிக உச்சி மாநாட்டை நடத்தின நாடு எதுன்னு கேட்டால் இந்தியா தான். புதுதில்லியில் தான் அது நடைபெற்றுச்சு. ஆகஸ்ட் 6, 7, 8 ஆகிய தேதிகளில் 2024ஆம் ஆண்டு தான் இந்த மாநாடு நடைபெற்றுச்சு. இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்திய தொழில் கூட்டமைப்புடன் இணைந்து முதலாவது பிம்ஸ்டெக் வணிக உச்சி மாநாட்டை புதுதில்லியில் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6, 7, 8 ஆகிய தேதிகளில் நடத்தியது. 2024ஆம் ஆண்டிற்கான கரண்ட் அஃபேர்ஸில் பிம்ஸ்டெக் சம்பந்தமாக கொஸ்டின் கேட்கறதுக்கு 2 விஷயம் முக்கியமாக இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. பிம்ஸ்டெக் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஒரு இந்தியர், இந்திரமணி பாண்டே, அது கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா முதல் பிம்ஸ்டெக் வணிக மாநாடு நடைபெற்ற இடம் எந்த நாடுன்னு கேட்கலாம். எந்த நாடுன்னு கேட்டால் இந்தியா, எந்த இடம்னு கேட்டால் புதுதில்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை எப்படியா கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுதில்லி. இது 2ல் ஒன்று கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவில் பெரிய துறைமுகங்களின் எண்ணிக்கை தற்போதைக்கு 13. இது என்னென்னு வரிசையாக பார்ப்போம். குஜராத்தில் கண்ட்லா துறைமுகம், இதற்கு தீனதயாள் துறைமுகம்னு பேர் வச்சுருக்காங்க. மகாராஷ்டிராவில் 2 துறைமுகம் இருக்குது. மும்பைன்னு ஒரு துறைமுகம் இருக்குது, இன்னொன்று ஜவஹர்லால் நேரு துறைமுகம். அடுத்தது மர்மகோவான்றது கோவாவில் உள்ள துறைமுகம். கர்நாடகாவில் மங்களூர் துறைமுகம் இருக்குது. கேரளாவில் கொச்சி துறைமுகம். தமிழ்நாட்டில் 3 துறைமுகங்கள் இருக்குது. சென்னை துறைமுகம், எண்ணூர் துறைமுகம். இந்த எண்ணூர் துறைமுகத்திற்கு காமராஜர் துறைமுகம் அப்படின்னு பேர். காமராஜருக்கு எண்ணம் சிறப்பாக இருக்கும், அதனால் எண்ணூர் துறைமுகத்துக்கு காமராஜர் துறைமுகம்னு பேர் வச்சிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. இன்னொன்று தூத்துக்குடி துறைமுகம். வஉ சிதம்பரம் தானதாரம் முதல்ல கப்பல் விட்டார், அதனால் வஉசி துறைமுகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா தூத்துக்குடி. விசாகப்பட்டினம் துறைமுகம் ஆந்திராவில் இருக்குது. பாரதீப் துறைமுகம் ஒடிசாவில் இருக்குது. மேற்கு வங்காளத்தில் 2 துறைமுகம் இருக்குது. ஒன்று கொல்கத்தா துறைமுகம், இதற்கு சியாம் பிரசாத் முகர்ஜி துறைமுகம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இன்னொன்று கால்டியா துறைமுகம், இதுவும் கொல்கத்தாவில் தான் இருக்குது. இப்போ நான் 13 துறைமுகங்கள் வரிசையாக சொல்லிட்டேன். துறைமுகங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் தீனதயாள் துறைமுகம் எந்த துறைமுகத்துக்கு பேருன்னு படிச்சிருக்க மாட்டீங்க. சியாம் பிரசாத் முகர்ஜி துறைமுகம் எந்த துறைமுகத்துக்குள்ள பேருன்னு படிச்சிருக்க மாட்டீங்க. காமராஜ் துறைமுகம் எந்த துறைமுகத்துக்குள்ள பேர். வஉ சிதம்பரம் துறைமுகம் எந்த துறைமுகத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். ஏன்னா இது எந்த துறைமுகம்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணணும்.
2010ஆம் ஆண்டு அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள போர்ட் பிளேயரை பெரிய துறைமுகங்கள் வரிசையில் கொண்டாந்து வச்சாங்க. அதுக்கு பின்னாடி அதை நீக்கிட்டாங்க. அதனால் தற்போதைக்கு 13 துறைமுகங்கள் தான் இருக்குது. அதை நான் வரிசையாக சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள போர்ட் பிளேயர் பேரை ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு இப்போ பேர் மாற்றிட்டாங்க. அப்போ துறைமுகத்துக்கும் அங்கே இப்போ என்ன தான் பேர்? ஸ்ரீ விஜயபுரம் தான் பேர். ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்றது நான் துறைமுகத்துக்காக மட்டும் சொல்லலை. அந்தமான் நிக்கோபார் தீவோட தலைநகரம் போர்ட் பிளேயர். அந்த போர்ட் பிளேயர்ன்ற பேரை இப்போதைக்கு ஸ்ரீ விஜயபுரம் மாற்றிட்டாங்க. துறைமுகத்துக்கும் அதான பேர். அதுக்காக சொல்ல வந்தேன். இந்த துறைமுகங்கள் சம்மந்தமாக இன்னும் எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா, இந்தியாவில் 3 பெரிய துறைமுகங்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு. 2 பெரிய துறைமுகங்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் மகாராஷ்டிராவும் வரும், மேற்கு வங்கமும் வரும். இந்தியாவிலேயே பெரிய துறைமுகம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு துறைமுகம் மகாராஷ்டிரா தான். இந்தியாவின் மிக பழமையான துறைமுகம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்தியாவில் முதல்ல ஆங்கிலேயரோட தலைநகரம் கொல்கத்தா. அப்போ கொல்கத்தா தான் மிக பழமையான துறைமுகம். 1870 நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் மும்பை துறைமுகம் 1873 நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் தான் சென்னை துறைமுகம் 1881 நிறுவப்பட்டது. சாகர்மாலா திட்டம் இது 2015 தொடங்கப்பட்ட திட்டம். நாட்டில் துறைமுகம் சார்ந்த வளர்ச்சியை மேம்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். அதாவது துறைமுக மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட திட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சாகர்மாலா. சாகர் அப்படின்னா கடல்னு பொருள். 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு தலைமையேற்ற நாடு ரஷ்யா. ரஷ்யாவில் அக்டோபர் 2024ஆம் ஆண்டு காசான் நகரில் நடைபெற்றது. 15வது உச்சி மாநாட்டில் எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய 4 நாடுகள் உறுப்பினராக இணைந்ததை அடுத்து இந்த 4 நாடுகளும் உறுப்பினர்கள் பங்கு பெறும் முதலாவது உச்சி மாநாடுனா இந்த 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு தான். இந்த 16வது உச்சி மாநாட்டின் கருப்பொருள் நியாயமான உலகளாவிய வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பிற்கான பன்முகத்தன்மையை வலுப்படுத்துதல். இந்த 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் இன்னொரு முக்கியத்துவமான விஷயம் என்னென்னா, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2020ஆம் ஆண்டில் இரு நாடுகளின் இராணுவத்தினிடையே ஏற்பட்ட கொடிய மோதலுக்கு பிறகு 5 ஆண்டுகளில் முதன்முறையாக இப்போ தான் இந்த சந்திப்பை நடத்தியிருக்காங்க. இந்த 2 முக்கிய தலைவர்களும் நேருக்கு நேர் சந்தித்து கலந்துரையாடல் ஏற்பட்டதே இப்போ தான். இந்தியாவில் செம்மொழின்னு அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ் தான். 2004ஆம் ஆண்டு அறிவித்தாங்க. சமஸ்கிருதம் 2005ஆம் ஆண்டுலையும், தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013லையும், ஒடியா 2014லையும் அறிவித்தாங்க. தற்போதைக்கு 2024ல் 5 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. பாலி, பிராகிருதம், மராத்தி, அஸ்ஸாமி, வங்காளம் இந்த 5 மொழியும் 6 அக்டோபர் 2024 அறிவிக்கப்பட்டது. தற்போதைக்கு இந்தியாவில் 11 செம்மொழிகள் உள்ளன. இது எப்படி ஞாபகம் வச்சலாம்? 2004 தமிழ், 4க்கு அப்புறம் 14 ஒடியா, 14க்கு அப்புறம் 24, மொத்தம் 5 மொழிகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க. தமிழில் வடமொழி அதிகமாக கலந்து வரும், அதாவது சமஸ்கிருதம் அதிகமாக கலந்து வரும். அதனால் அடுத்த ஆண்டு 2005 அதை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு 8 கண்ணு. அப்போ தெலுங்கு கன்னடம் 2008, மலையாளம் 2013. பாலி பிராகிருதம்லாம் அசோகர் ஆட்சி காலத்தில் இருந்த மொழி. புத்தர் பேசிய மொழியே பாலின்னு சொல்லுவாங்க. பாலியோட இன்னொரு பேர் மாகதி, இன்னொரு பேர் திபிடகா. இது பௌத்தத்தின் புனித மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ 2024 தான் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 2024 செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழிகளில் பொருந்தாது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. வேர்கள் விடுதிகள் திட்டம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வேர்கள் திட்டம் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கானது. விடுதிகள் திட்டம் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கானது. வேர்கள் திட்டத்தின் பயன்கள்: உறுப்பினர் இயற்கை மரணம் எய்தினால் ரூபாய் 50,000, 2 குழந்தைகளின் கல்வி செலவு தலா ரூபாய் 10,000, முழு உடல் ஊனமடைந்தால் ரூபாய் 50,000, விபத்து மரணம் அடைந்தால் ரூபாய் 1,00,000, 2 பெண் குழந்தைகளின் திருமண செலவு தலா ரூபாய் 10,000, பகுதி உடல் ஊனமடைந்தால் ரூபாய் 25,000. உறுப்பினர் எந்த நிதி பயனும் பெறாதவராக இருந்தால் செலுத்திய சந்தா தொகைக்கு ஏற்ப ரூபாய் 7,500 முதல் 1,00,000 வரை பணம் பெற முடியும். விடுதிகள் திட்டத்தில் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு மருத்துவ உதவி, அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு கல்வி, திருமணம் சார்ந்த நிதியுதவி பெற்றுக்கொள்ளலாம். திட்டத்தின் உறுப்பினர்கள் இயற்கை மரணம் எய்தினால் ரூபாய் 1,00,000, விபத்து மரணம் எய்தினால் ரூபாய் 5,00,000 கிடைக்கும். விபத்தில் பகுதி உடல் ஊனமடைந்தால் ரூபாய் 1,50,000, விபத்தில் முழு உடல் ஊனமடைந்தால் ரூபாய் 2,50,000. 2 குழந்தைகளின் கல்வி செலவு தலா 25,000, 2 பெண் குழந்தைகளின் திருமண செலவு தலா 25,000. திட்டத்தின் உறுப்பினராகி எந்த நிதி பயனும் பெறாதவர்களுக்கு ரூபாய் 25,000 கிடைக்கும். 2 வகையான திட்டம் என்னன்னு தெரிஞ்சுங்க போதும். இந்தியாவின் மிகப்பெரிய கடல் பாலம், இல்லைனா இந்தியாவின் மிகப்பெரிய பாலம், அப்படி இல்லைனா இந்தியாவின் மிக நீளமான பாலம். எப்படி கேட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். அடல் பிகாரி வாஜ்பாய் செவ்ரி நவ சேவா அடல் சேது, இல்லைனா அடல் சேது பாலம் அப்படின்னு கூட கொடுக்கலாம். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் அமைஞ்சிருக்கு. மும்பையும் நவி மும்பையும் இணைக்குது இந்த பாலம். நெருக்கமாக 22 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்தியாவின் மிக நீளமான ஆற்று பாலம் எதுன்னு கேட்டாங்கன்னா தோலா சாடியா பாலம். இது 9.15 கிலோமீட்டர் நீளமுடையது. பூபென் ஹசாரிகா சேது அப்படின்னு கூட இந்த பாலத்தை சொல்கிறாங்க. பிரம்மபுத்திரா நதியின் துணை நதியான லோஹித் ஆற்றின் மேல் கட்டப்பட்டுள்ளது. இந்த தோலாசாடியா பாலம் அசாமிய அருணாச்சல பிரதேசத்தை இணைக்குது. இது 9.15 கிலோமீட்டர் நீளமுடையது. பீகாரில் ஒரு ஆற்றுப்பாலம் 9.76 கிலோமீட்டர் நீளத்தில் கட்டிட்டு வராங்க.
கச்சி தர்கா பிடுப்பூர் பாலம் அப்படின்ற இந்த பாலம் 2025ஆம் ஆண்டில் முடிவடையும் போது இந்தியாவின் மிக நீளமான பாலமாக இது இருக்கும். தற்போதைக்கு எந்த பாலம்னு கேட்டாங்கன்னா தோலா சாடியா பாலம். 2024ஆம் ஆண்டிற்கான கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை தமிழறிஞர் மு செல்வராசனுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கினார். உலகின் முதல் கருப்பு புலி சஃபாரி. ஒடிசா மாநிலத்தின் முதல்வர் நவீன் பட்நாயக் மயூர்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள சிம்லிபால் புலிகள் சரணாலயத்திற்கு அருகே உலகின் முதல் கருப்பு புலி சஃபாரி நிறுவுவதற்கான திட்டங்களை வெளியிட்டார். இந்தியாவின் முதல் கிராஃபைன் கண்டுபிடிப்பு மையம் கேரளாவில் அமைக்கப்பட்டுள்ளது. கேரளா கொச்சியில் உள்ள மேக்கர் வில்லேஜில் இந்த முதல் கிராஃபைன் கண்டுபிடிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முதல் தேனீ பூங்கா திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் அத்திப்பட்டு என்ற பழங்குடி மக்கள் கிராமத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முதல்வர் படைப்பகம் சென்னை கொளத்தூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் படிக்கும் சூழலை ஏற்படுத்தவும், புத்தொழில் தொடங்குவோர் குறைந்த கட்டணத்தில் தங்கள் அலுவலகமாக பயன்படுத்திக் கொள்ளவும் முதல்வரின் தொகுதியான கொளத்தூரில் ஜெகநாதன் தெருவில் முதல்வர் படைப்பகம் என்ற பகிர்ந்த பணியிட மையம் ஒர்க்கிங் ஸ்பேஸ் அமைக்கப்பட்டுள்ளது. ஊத்தாங்கரை சென்னானூர் அகழ்வாய்வு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தாங்கரை வட்டம் குன்னத்தூர் ஊராட்சி சென்னானூர் கிராமத்தில் புதிய கற்கால பண்பாட்டு கூறுகளை கண்டறியும் வகையில் தமிழக தொல்லியல் துறை சார்பில் ஜூன் 18ஆம் தேதி முதல் தொல்லியல் அகழ்வாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த அகழ்வாய்வுக்கு பக்கத்தில் என்ன ஆறு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறப்ப தென்பெண்ணை ஆற்றின் கிளை ஆறான பாம்பாறு பயணிக்கிறது. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா, சென்னானூர் அகழ்வாய்வு எந்த மாவட்டத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி. இந்திய கேப்டனுக்கு சர்வதேச விருது. சர்வதேச கடல்சார் அமைப்பு சார்பில் வழங்கப்பட்ட அசாதாரண துணிச்சலுக்கான விருதை இந்திய கேப்டன் அவிலாஷ் ராவத் பெற்றுக்கொண்டார். மர்லின் லுவாண்டா என்ற வணிக கப்பலின் கேப்டனாக அவிலாஷ் ராவத் பணியாற்றி வந்தார். இந்த கப்பல் ஜனவரி மாதம் 84,000 டன் நாப்தா பாரம் ஏற்றிக்கொண்டு செங்கடல் வழியாக சென்றபோது பயங்கரவாதிகளால் கப்பலை தாக்கி அழிக்கும் ஏவுகணைகள் தாக்கப்பட்டது. இதில் கப்பலின் சரக்கு இருப்பு பகுதியில் தீப்பற்றி கொண்டது. 4.5 மணி நேரம் போராடி இந்த கேப்டன் தலைமையில் அந்த கப்பலில் உள்ள பணியாளர்கள் பணியாற்றி இந்த தீயை அணைச்சு இந்த கப்பலை வெற்றிகரமாக மீட்டனர். பயமின்றி இந்த சாதனை படைத்ததுனால தான் நம்ம கேப்டனான அவிலாஷ் ராவத்துக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. சஹேலி, இந்த வார்த்தையை தெரிஞ்சுங்க. சஹேலி என்பது உலகின் முதல் மற்றும் ஒரே வாய்வழி ஸ்டெராய்டல் அல்லாத கருத்தடை மாத்திரையாகும். இதை டாக்டர் நித்யா ஆனந்த் அவங்க தலைமையில் ஒரு குழுவினர் தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ சமீபத்தில் நித்யா ஆனந்த் அப்படின்றவங்க இறந்துட்டாங்க. அதனால இந்த சகேலின்ற மாத்திரையை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம அரசு மருத்துவமனைகளில் பெண்களுக்கு கருத்தடை மாத்திரை இலவசமாக வழங்குறாங்க. அந்த மாத்திரை பேர் சாயான்ற பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டங்ஸ்டன் சுரங்கம் தமிழ்நாட்டில் எங்கே அமைய போகுது அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி 2024 மதுரையில் டங்ஸ்டன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இப்போ நம்ம வீடுகளெலாம் LED பல்பு அதுக்கு முன்னாடி குண்டு பல்பு பயன்படுத்துவோம். அதில் இருக்கிற இழை பேர் டங்ஸ்டன். அதை சிம்பிளில் W அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டங்ஸ்டன் பல்புகளில் ஆர்கான் அப்படின்ற வாயுவை பயன்படுத்துவாங்க. அந்த ஆர்கான் வாயு தான் டங்ஸ்டனை அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கும். உலகின் மிக உயரமான இருவழி சுரங்கப்பாதை சேலா சுரங்கப்பாதை அஸ்ஸாமின் தேஜ்பூரில் இராணுவ பிராந்திய தலைமை அலுவலகம் அமைந்துள்ளது. அங்கிருந்து அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் பகுதியை இணைக்கும் நெடுஞ்சாலை இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த சாலையில் தான் இந்த சேலா சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சேலான்ற பேர் ஒரு பழங்குடியின பெண்ணோட பேர். அதாவது சீன இராணுவத்திற்கு எதிராக இந்திய இராணுவ வீரர் ஒருவருக்காக 2 பழங்குடியின பெண்கள் உதவி செஞ்சு சீன இராணுவ வீரர்களை முறியடித்து நிறைய பேரை கொன்னாங்க. அதில் வீரமரணம் அடைந்த ஒரு பெண்ணோட பேர் தான் சேலா. அவங்களோட ஞாபகமாக தான் இந்த சுரங்கப்பாதைக்கு சேலா சுரங்கப்பாதை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் பாடம் 2ல் இந்தியாவில் உள்ள உயிர்கோள பாதுகாப்புகளின் எண்ணிக்கை 18 இருக்கும். அது மாறலை. யுனெஸ்கோவின் மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டுள்ள காப்பகங்களின் எண்ணிக்கை 11 இருக்கும். அது மாறி இருக்கு. 12ன்றது தான் சரியான பதில். தற்போதைக்கு இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோவின் கட்டுப்பாட்டின் கீழ் உயிர்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை 12. 12வது யுனெஸ்கோ உயிர்கோள காப்பகமாக பன்னா உயிர்கோள காப்பகம் 2020 அங்கீகரிக்கப்பட்டது. இந்தியாவில் உயிர்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை 18ன்னு பார்த்தோம். அதில் முதல்ல அறிவிக்கப்பட்ட உயிர்கோள காப்பகம் எதுனா நீலகிரி, தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி தான். இது 1986 அறிவிக்கப்பட்டது. 18வது உயிர்கோள காப்பகம் பன்னா, இது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. 2011 அறிவிக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் யுனெஸ்கோ உயிர்கோள பாதுகாப்பகம் நீலகிரி தான். இது 2000 அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே பார்த்துட்டோம். 12வது யுனெஸ்கோ உயிர்கோள பாதுகாப்பகம் பன்னா, மத்திய பிரதேசம் 2020 அறிவிக்கப்பட்டது. அப்போ உயிர்கோள பாதுகாப்பகம் இந்தியாவில் 1வது நீலகிரி, 18வது பன்னா. அதே மாதிரி யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உயிர்கோள பாதுகாப்பகத்தில் 1வது நீலகிரி, 12வது பன்னா. இது 2மே மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஃபஸ்ட்டும் கடைசியும். தமிழ்நாட்டில் யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பகங்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 3. நீலகிரி ஏற்கனவே பார்த்துட்டோம். இது இல்லாமல் மன்னார் வளைகுடா உயிர்கோள பாதுகாப்பகம் தமிழ்நாடு. அடுத்தது அகஸ்தியர் மலை உயிர்கோள காப்பகம். இது தமிழ்நாடு மற்றும் கேரளா எல்லையில் இருக்குது. வெற்றிகரமாக திரும்பியது இந்தியாவின் ககன்யான் சோதனை களம். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பி மீண்டும் பூமிக்கு திரும்பும் ககன்யான் களத்தின் சோதனை நடவடிக்கை இஸ்ரோ மற்றும் இந்திய கடற்படையால்
டிசம்பர் 10ஆம் தேதி 2024 தான் நடத்தப்பட்டது. இந்த சோதனை விசாகப்பட்டினம் கடலில் நடந்தது. ராக்கெட் வாயிலாக க்ரூ மாட்யூல் 15 கிலோமீட்டர் உயரத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து விடுவிக்கப்பட்டது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி விண்வெளி ஆய்வு மையத்தில் தங்கி அங்கே ஆய்வு பண்ணுறதுக்கான அந்த திட்டத்திற்கு பேர் ககன்யான். அப்படி அனுப்பினோம்னா திரும்பி அந்த மனிதர்களை பூமிக்கு அழைச்சிட்டு வரணும். அப்போ அதுக்கான பயன்படுத்துகிற அந்த களத்தோட பேர் க்ரூ மாட்யூல். இது ககன்யானின் சோதனை களம். இதை இப்போ சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க இஸ்ரோ அமைப்பு. ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு செல்லும் 4 வீரர்களை பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தினார். பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், விங் கமாண்டர் சுபான்சு சுக்லா. இவங்க 4 பேரும் தற்போதைக்கு பெங்களூரில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்று வருகின்றனர். இந்த பயிற்சி முடிஞ்சோன்னே ரஷ்யாவுக்கு அனுப்பி அங்கேயும் பயிற்சி கொடுக்க போகிறாங்க. 2025ஆம் ஆண்டில் 4 விண்வெளி வீரர்கள் விண்கலம் மூலம் தரையில் இருந்து 400 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பப்பட உள்ளனர். அங்கிருந்தபடியே 3 நாட்கள் ஆய்வு மேற்கொண்டு பின்னர் மீண்டும் அவர்கள் பூமிக்கு பத்திரமாக திரும்ப அழைத்து வருவது இத்திட்டத்தின் நோக்கம். ஏற்கனவே 3 நாடுகள் விண்வெளிக்கு வீரர்கள் அனுப்பி சோதனை நடத்தி வருது. ரஷ்யா, அமெரிக்கா, சீனா. இந்த வகையில் 4வது இடமாக இந்தியா இடம் பெற்றுள்ளது. இந்த 4 விண்வெளி வீரர்களோட வியோமித்ரா அப்படின்ற ஒரு பெண் ரோபோட்டையும் விண்வெளிக்கு அனுப்பி சோதனை பண்ண போகிறாங்க. இந்த 4 விண்வெளி வீரர்களை அனுப்புறதுக்கு முன்னாடி விண்வெளிக்கு ஒரு சோதனை முயற்சியாகவும் இந்த வியோமித்ரா அப்படின்ற பெண் ரோபோவை அனுப்பி செக் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே ககன்யான் சம்பந்தமாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின், இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திரத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? இதுக்கு ஆன்சர் காகாநாட். ஒன்றுள்ள திட்டத்தின் பேர் ககன்யான். அதில் பயணம் மேற்கொள்ளும் விண்வெளி வீரர்களுக்கு பேர் ககாநாட். ககன் என்ற சமஸ்கிருத சொல்லிற்கு பெயர் வானம் என்று பொருள். ககன்யான் சொல்கிறோம்ல, அதில் உள்ள ககனுக்கு பேர் வானம். ககன்யான் திட்டத்திற்கு பயன்படுத்தப்பட உள்ள ராக்கெட்டுக்கு பேர் GSLV MK3. இந்த GSLV MK3 அப்படின்ற ராக்கெட்டோட பேரை இப்போ மாற்றிட்டாங்க. Mark 3 அப்படின்னால இதுக்கு பெயர் தான். இதற்கு இன்னொரு பெயர் LVM3. சமீபத்தில் இஸ்ரோ அமைப்பு லடாக்கில் ஹியூமன் அனலாக் மிஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. LHAM, அதாவது லடாக் மனித அனலாக் மிஷன். இது நவம்பர் 1, 2024 தான் ஏற்படுத்தப்பட்டது. இஸ்ரோவின் மனித விண்வெளி விமான மையம் விண்வெளி வீரர் பயிற்சிக்கு பொருத்தமான கிரகங்களுக்கு இடையேயான நிலைமைகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதுவே இந்தியாவின் முதல் மனித அனலாக் பணியாகும். ஒன்றும் இல்லை, மனிதனை எந்த கிரகத்துக்கு அனுப்பலாம், அங்கே உள்ள நிலைமைகள் என்ன, அதாவது ஈர்ப்பு விசை எப்படி இருக்கும், அழுத்தம் எப்படி இருக்கும், வெப்பம் எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் இந்த லடாக்கில் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. G7 அமைப்பு வளர்ந்த பொருளாதாரங்களை கொண்ட 7 நாடுகளை கொண்டது தான் G7. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா. இந்த 7 நாடுகளையும் அப்படியே கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கனடாவும் அமெரிக்காவும் வட அமெரிக்க கண்டத்தில் உள்ள நாடு. பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பிரிட்டன் இந்த 4 நாடுகளும் ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள நாடு. ஜப்பான் மட்டும்தான் ஆசிய கண்டத்தில் உள்ள நாடு. இந்த G7 அமைப்பு மார்ச் 25, 1973 உருவாக்கப்பட்டது. இந்த G7 அப்படின்ற அமைப்பு G8 அப்படின்னு 8 நாடுகளை கொண்ட அமைப்பாக இருந்துச்சு. 1998 உறுப்பினரான ரஷ்யா உக்ரைனின் அங்கமாக இருந்த கிரிமியாவை தன்னுடன் 2014 இணைத்து கொண்டதால் ரஷ்யாவை நீக்கிட்டாங்க இந்த அமைப்பில் இருந்து. அதாவது உக்ரைன் நாட்டோட ஒரு பகுதி தான் கிரிமியா. அந்த பகுதியை கைப்பற்றி தன் கட்டுப்பாட்டில் ரஷ்யா கொண்டு வந்துட்டு அதனால் G8 நாடுகளில் இருந்து ரஷ்யாவை நீக்கிட்டாங்க. மறுபடியும் G8 அமைப்பு G7 மாறிட்டு ஆண்டுதோறும் இந்த மாநாடு 2 நாட்களுக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாடு இதன் தலைவராக சுழற்சி முறையில் இருக்கும். அந்த நாடு அந்த ஆண்டுக்கான மாநாட்டை நடத்தும். இப்போ 2024ஆம் ஆண்டு 50வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றுச்சு. ஜூன் 13 to 15 வரைக்கும் இத்தாலியின் அபுலியாவில் உள்ள ஃபாசனோ அப்படின்ற நகரில் இந்த மாநாடு நடைபெற்றுச்சு. ஜியார்ஜியோ மெலானி இவங்க தான் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற 50வது G7 உச்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர். இவங்க தான் இத்தாலி நாட்டோட பிரதமர். G7 அமைப்புக்கு 2024ஆம் ஆண்டு இத்தாலி தலைமை பொறுப்பேற்றதுனால இத்தாலியோட பிரதமர் ஜியார்ஜியோ மெலானி தான் 50வது G7 உச்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கினாங்க. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் பிப்ரவரி 19. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் அப்படின்ட்டு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. தமிழ் தாத்தா U.A. சாமிநாதர் அவர்களோட பிறந்தநாள் தான் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அவர்களின் கோரிக்கையை ஏற்று தான் இந்த நாள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் தான் 2012 U.A. விருதை அறிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாடு அரசின்
தமிழ் வளர்ச்சித்துறை தான் ஆண்டுதோறும் உவேசா விருதை வழங்கிட்டு வருது. முதல் உவேசா விருதை 2012 புலவர் சி ராசு தான் பெற்றார். ஏன்னா புலவர் சி ராசு நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கார். அவரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். மகாராஷ்டிரா மாநிலத்தின் தற்போதைய புதிய முதல்வர் யார் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. தேவேந்திர பட்னாவிஸ். இவர் 5 டிசம்பர் 2024 அன்னைக்கு தான் பதவி ஏற்றுக்கிட்டாரு. இவர் பிஜேபியை சேர்ந்தவர். சமீபத்தில் மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தல் எத்தனையாவது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. 15வது. சமீபத்தில் காலமான SM கிருஷ்ணா எந்த மாநிலத்தின் முதல்வராக பதவி வைத்தவர் அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. கர்நாடகா மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர். இவர் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கார். மகாராஷ்டிரா ஆளுநராக இருந்திருக்கார். வைக்கம் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1924. இதோட நூற்றாண்டு விழா இப்போ 2024 நம்ம கொண்டாடுறோம். வைக்கம் கேரளா மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் இருக்கு. வைக்கம்ன்ற ஊர்ல உள்ள சிவன் கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்டோர் அனுமதிக்கப்படலை. அங்க உள்ள வீதிகளிலும் அவங்க செல்ல அனுமதி இல்லை. அதற்காக நடந்ததுதான் வைக்கம் போராட்டம். இந்த போராட்டத்தில் பெரியாரும் தலைமையேற்று வெற்றி கண்டதுனால வைக்கம் வீரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. 1994 பெரியாருக்கு சிலை அமைத்து நினைவகம் திறக்கப்பட்டது. இந்த வைக்கம் போராட்டத்தோட ஞாபகமா 2024 ஆண்டு வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 8.16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நினைவகத்தை இப்போ புதுப்பிச்சிருக்காங்க. 12/12/2024, அதாவது பாண்டே கூட்டிங்கன்னா 24, அது 1924க்கும் பொருந்தும். அன்னைக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த நினைவகத்தை திறந்து வச்சாங்க. இந்த விழாவுக்கு தலைமை வகித்தவர் கேரளா முதல்வர் பினராயி விஜயன். ஜனவரி 24, 1924 TK மாதவன் முன்முயற்சியில் தான் இந்த வைக்கம் ஆலய நிறைவு போராட்டம் முதல்ல தொடங்கப்பட்டது. இப்போராட்டம் காந்தியடிகளின் வழிகாட்டுதலின்படி காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்றது. இதில் ஸ்ரீ நாராயணகுருவின் இயக்கத்தவர் பெருவாரியாக பங்கெடுத்தனர். தமிழக காங்கிரஸ் சார்பில் ஈவே ராமசாமி, அதாவது பெரியாரும், கோவை ஐயாமுத்து கவுண்டர், MV நாயுடு, ராஜகோபாலாச்சாரியார், அதாவது ராஜாஜி போன்றோரும் முக்கிய பங்கெடுத்தனர். ஏன் பெரியாருக்கு பங்கெடுத்தார்னா அப்போதைய மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் தலைவர் பெரியார் தான். இப்போராட்டத்தில் மகாத்மா காந்தி 1925 மார்ச் 9 அன்று கலந்து கொண்டார். பெரியார் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த வருடம் 1919, மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் தலைவரான வருடம் 1922, காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிய வருடம் 1925. அப்போ வைக்கம் போராட்டம் முடிஞ்ச அடுத்த வருஷம் அவர் விலகிட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். குகேஷ் சிங்கப்பூரில் நடந்த உலக செஸ் சாம்பியன் போட்டியில் சீன வீரரை வென்று சாம்பியன் பட்டத்தை வென்றார். 18 வயதான குகேஷ் உலக சாம்பியன் பட்டத்தை குறைந்த வயதில் வென்ற வீரர் என்ற வரலாறு படைத்துள்ளார். இவர் சென்னையை சேர்ந்தவர், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அதனால் ரூபாய் 5 கோடிக்கான காசோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி இவரை சிறப்பித்தார். இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள் செஸ் என்றால் அது தமிழ்நாடு தான் என்று இந்திய அளவில் இருந்து வருகிறது. இங்கிருந்து தான் முதல் சர்வதேச சாம்பியன், கிராண்ட் மாஸ்டர், வேர்ல்டு ஜூனியர் சாம்பியன், வேர்ல்டு சாம்பியன் போன்ற பலரும் உருவாகியுள்ளனர் அப்படின்னு புகழாரம் சூட்டியுள்ளார். 31 கிராண்ட் மாஸ்டர்கள், 2 உலக சாம்பியன்களை கொண்டுள்ள தமிழ்நாடு இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலும் கூட சொல்ல முடியும். செஸ் என்றால் அது தமிழ்நாடு தான். வரும் காலங்களில் இன்னும் அதிகமான வீரர்கள் வருவார்கள் என நான் எதிர்பார்க்கிறேன் என்று விஸ்வநாத் ஆனந்த் கூறியுள்ளார். இந்தியாவிலேயே செஸ் போட்டியில் அதிக கிராண்ட் மாஸ்டர்களை கொண்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. சென்னை அயனம்பாக்கத்தில் உள்ள வேலம்மாள் வித்யாலயா பள்ளியில் தான் இவர் படிச்சுட்டு வர்றாரு. அதனால் பள்ளி நிர்வாகம் 78 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள மெர்சிடிஸ் பென்ஸ் கிளாஸ் காரை இவருக்கு பரிசாக வழங்கியிருக்கு. குகேஷ் தனக்கு கிடைத்த பரிசு தொகையிலிருந்து 10 லட்சம் ரூபாயை வயநாடு நிலவுச்சரிவு பேரிடர் மீட்பிற்காக நிதியாக வழங்கியிருக்காரு. செஸ் விளையாட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கப்ப பழைய கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் இது கேட்க வாய்ப்பு இருக்குது. 44th செஸ் ஒலிம்பியாட், அதாவது 44வது சதுரங்க ஒலிம்பியாட் போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா சென்னையில் தான். 2022 ஆண்டு இந்த போட்டி நடைபெற்றது. திமுக அரசு, அதாவது தமிழ்நாடு அரசு சார்பில் பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பு இப்போட்டியை ஒருங்கிணைத்து நடத்தியது. இதுவே இந்தியாவில் நடைபெற்ற முதலாவது சதுரங்க ஒலிம்பியாட் போட்டியாகும். இந்த போட்டியை தமிழ்நாடு அரசு நடத்தியது. மாமல்லபுரத்தில் தொடக்க விழா அரங்கேற்றம் செய்யப்பட்டது. சென்னை நேரு அரங்கத்தில் போட்டிகள் நடத்தப்பட்டன. பிரதமர் நரேந்திர மோடி தான் தொடங்கி வைத்தார். இதில் அந்த தீப்பந்தம் மாதிரி இருக்கும்ல, அந்த தீப்பந்தத்தை ஏற்றி வைத்தது விஸ்வநாத் ஆனந்த். நம்ம குகேஷ்னு இப்படி ஒரு நபரை பார்த்தோம்ல, அதாவது இப்போ குறைந்த வயதில் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர், அவரும் பிரயானந்தா 2 பேரும் தான் இந்த தீப்பந்தத்தை ஏந்தி சென்றவர்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முக்கிய பங்கினால தான் இந்த போட்டி நடைபெற்றது. G20 அமைப்பு நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கொண்ட குழு இது 1998 ஆண்டு தொடங்கப்பட்டது. உலக பொருளாதாரத்தின் முதன்மை சிக்கல்களை கலந்து பேசி வளர்ச்சியடைந்த மற்றும் வளரும் நாடுகளின் பொருளாதாரங்களை ஒன்றிணைக்கும் முயற்சியாக மேற்கொள்ளப்படுகிறது. இந்த அமைப்பு 1998 தொடங்கப்பட்டிருந்தாலும் இந்த அமைப்போட முதல் மாநாடு 2008 அமெரிக்காவில் நடக்குது. G20 அமைப்புக்கென தனியான தலைமையகம் கிடையாது. அப்படின்னா என்னென்னா, வருஷம் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாநாடு நடக்கும். அந்த மாநாடு எந்த நாட்டில் நடக்குதோ அந்த நாடு தான் தலைமையகம். அந்த நாட்டின் தலைவர் தான் தலைவராக இந்த மாநாட்டுக்கு செயல்படுவார். உறுப்பு நாடுகள் மொத்தம் 19 + 1 ஐரோப்பிய யூனியன் மொத்தம் 20. அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேசியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, உருசியா, சவுதி அரேபியா, தென் ஆப்பிரிக்கா, தென் கொரியா, துருக்கி, இங்கிலாந்து, அமெரிக்கா,
ஐரோப்பிய ஒன்றியம். உருசியான்றது ரஷ்யா. 2023ஆம் ஆண்டிற்கான G20 அமைப்பின் மாநாட்டை இந்தியா தான் நடத்துனுச்சு. செப்டம்பர் 9, 10 ஆகிய தேதிகளில் இந்தியாவில் நடைபெற்றது. இது 18வது G20 உச்சி மாநாடு. அப்போ 18வது G20 உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா. 2023ஆம் ஆண்டுக்கான G20 மாநாட்டை நடத்தின நாடு எது அப்படின்னு கேட்டாலும் இந்தியா தான். இது எங்கே நடைபெற்றதுன்னா பாரத் மண்டபம், புதுடெல்லியில். புதுடெல்லியின் பிரகதி மைதானத்தில் உள்ள பாரத் மண்டபம். இது 2022 தான் இந்த மண்டபத்தை திறந்தாங்க. இந்தியாவை ஆண்ட பரதன் அப்படின்ற மன்னனின் ஞாபகமாக பாரத் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த பாரத் மண்டபத்து வாசலில் பெரிய நடராஜர் சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். 2024ஆம் ஆண்டுக்கான G20 அமைப்போட மாநாடு பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனீரோவில் நடைபெற்றது. இது 19வது G20 உச்சி மாநாடு. இந்த மாநாட்டோட கருப்பொருள் ஒரு நியாயமான உலகத்தையும் நிலையான கிரகத்தையும் உருவாக்குதல். இந்த 19வது G20 உச்சி மாநாடு 2024 நடைபெற்றதில் ஒரு சிறப்பு விஷயம் என்னென்னா ஆப்பிரிக்க ஒன்றியம் முதன்முறையாக இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு. 2025ஆம் ஆண்டுக்கான G20 உச்சி மாநாடு எந்த நாடு நடத்த போகுது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆப்பிரிக்கா. 2025ஆம் ஆண்டுக்கான 20வது G20 உச்சி மாநாடு ஆப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க் நகரில் நடைபெற உள்ளது. டிசம்பர் 11, 2024 143வது பாரதியாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கால வரிசையில் பாரதி படைப்புகள் அப்படின்ற நூலை வெளியிட்டார். மத்திய கலாச்சாரத்துறையின் கீழ் அமைந்துள்ள சாகித்ய அகாதமி சார்பில் இந்த விழா நடத்தப்பட்டது. முதன்முறையாக பாரதியாரின் படைப்புகள் கால வரிசைப்படி 23 பாகங்களாக வெளியிடப்பட்டது. இந்த நூலை தொகுத்தவர் சீனி விஸ்வநாதன். அதாவது கால வரிசையில் பாரதி படைப்புகள் அப்படின்ற பேரில் பாரதியின் படைப்புகளை கால வரிசைப்படி இவர் வரிசையாக தொகுத்து வச்சிருக்கார். தேசிய மொழிகள் தினம் என்னைக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசியில் காசி தமிழ் சங்கம் கடந்த 2022ஆம் ஆண்டில் முதல் முறையாக நடந்தது. அப்போது பாரதியின் பிறந்த நாளை மத்திய கல்வித்துறை அமைச்சகம் இனி வருடந்தோறும் தேசிய மொழிகள் தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு அறிவிச்சது. பாரதியாரோட பிறந்த தினம் டிசம்பர் 11, 1882. டிசம்பர் 11, 2023 அன்று தான் முதலாவது தேசிய மொழிகள் தினம் கொண்டாடப்பட்டது. ஏன்னா 2022 அறிவிச்சாங்க. அப்போ முதலாவது தேசிய மொழிகள் தினம் 2023 கொண்டாடினாங்க. டிசம்பர் 11, 2024 அன்னைக்கு இரண்டாவது தேசிய மொழிகள் தினம் கொண்டாடப்பட்டது. காசிமா. அமெரிக்காவில் நடைபெற்ற 6வது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை காசிமா 3 தங்கப்பதக்கங்களை வென்று சாதித்திருந்தார். கேரம் வீராங்கனை காசிமாவுக்கு ₹1 கோடி பரிசு அறிவித்திருந்தது தமிழ்நாடு அரசு. இதனை தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கி சிறப்பித்திருந்தார். சென்னை புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்தவர் காசிமா. ரோஜ்கர் மேளா. ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் 71,000க்கும் மேற்பட்டோருக்கு மத்திய அரசு பணி நியமன ஆணையை காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி 23/12/2024 அன்று வழங்கினார். மத்திய அரசின் கீழ் பல்வேறு துறைகளில் காலி பணியிடமாக இருந்த பணியிடங்களுக்கு இந்த 71,000 பேர் தேர்வு செய்யப்பட்டு பணியாணை வழங்கப்பட்டது. இந்த ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 458 பேருக்கு மத்திய அரசில் பணிபுரிவதற்கான பணி நியமன கடிதத்தை மத்திய இணையமைச்சர் சந்திரசேகர் பெம்மசானி வழங்கினார். ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட், ஃபிட் இந்தியா இயக்கம். இந்த இயக்கம் ஆகஸ்ட் 29, 2019 அன்று புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இது தேசிய விளையாட்டு தினமான ஆகஸ்ட் 29 அன்னைக்கு தொடங்கப்பட்ட திட்டம். உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. எல்லோரும் உடற்பயிற்சி செய்து உடல் நலத்துடன் வாழணும் அப்படின்றதான் இந்த திட்டத்தோட நோக்கம். கேலோ இந்தியா திட்டம் திறன் கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கு அடிப்படை வசதிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். கேலோ இந்தியா திட்டத்தின்படி 2018ஆம் ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. டாப்ஸ் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம், இலக்கு ஒலிம்பிக் மேடை திட்டம். இது 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் 2016 ரியோ டி ஜெனீரோ மற்றும் 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை பெறுவதை இலக்காக கொண்டு அதிக செயல்திறன் கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளித்து ஊக்குவிக்கும் விதமாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா சாதனை படைக்கிறதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம். இதோட திட்ட இயக்குனராக அர்ஜுனன் நியமிக்கப்பட்டிருக்காரு. மதுரையில் அமையவிருக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக கள ஆய்வு தொடங்கியது. மதுரையில் மொத்தமாக 17 மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. ஏற்கனவே சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்பட்டு வரும் நிலையில் கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் திட்டம் இப்போ அறிமுகப்படுத்தப்பட இருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக இப்போ மதுரையிலையும் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. சீனாவில் ₹100 கோடியை நெருங்கும் முதல் தென்னிந்திய படம் அப்படின்ற சாதனையை மகாராஜா பெற்றிருக்கு. இதற்கு முன்னாடி சீனாவில் அதிக வசூல் சாதனை படைத்தது பாகுபலி தான். அந்த பாகுபலியோட சாதனையே மகாராஜா முறியடிச்சிட்டு இந்த மகாராஜா அப்படின்ற படத்தோட இயக்குனர் நித்திலன், நடிகர் விஜய் சேதுபதி. சமீப காலங்களில் இந்திய திரைப்படங்கள் சீன மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அங்கு திரையரங்குகளில் திரையிடப்படுகின்றன. அந்த வகையில் ₹100 கோடி வசூல் செய்த முதல் சாதனை படம் மகாராஜா தான்.
ஐநாவில் முதலாவது உலக தியான தின கொண்டாட்டம் டிசம்பர் 21, 2024 அன்று நடைபெற்றது. இனி வருடம் தொடர்ந்து டிசம்பர் 21 உலக தியான தினமாக கொண்டாடப்படும். தற்போது முதலாவது உலக தியான தினத்தின் கருப்பொருள் என்னென்னா, உள்ளே நல்லிணக்கம், சுற்றி அமைதி. இந்த முதலாவது உலக தியான தினத்தின் கூட்டத்தில் ஆன்மீக தலைவர் ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆடம்பரமாக கருதப்படும் தியானம் தற்போது அத்தியாவசிய தேவையாக மாறிவிட்டது. சர்வதேச தியான தினம் முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏனெனில் இது மதம் மற்றும் புவியியல் எல்லைகளை கடந்து அமைதியான வாழ்க்கைக்கு அனைவரையும் ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐநாவில் தியான அறை 1952ஆம் ஆண்டிலே திறக்கப்பட்டது. தியான தினத்தையும் யோகா தினத்தையும் குழப்பிக்காதீங்க. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21 அன்னைக்கு கொண்டாடப்படுது. முதல் யோகா தினம் ஜூன் 21, 2015 கொண்டாடப்பட்டது. தற்போதைக்கு 2024ஆம் ஆண்டு ஜூன் 21 அன்னைக்கு 10வது யோகா தினம் கொண்டாடப்பட்டது. 10வது யோகா தினத்தின் கருப்பொருள் சுய மற்றும் சமூகத்திற்கான யோகா. 30 வருடங்களுக்கு பின் மீண்டும் நகரத் தொடங்கிய உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை. இந்த பனிப்பாறைக்கு A23A அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஒரு சுற்றுச்சூழல் சம்பந்தமாகவோ இல்லை பருவநிலை மாற்றம் சம்பந்தமாகவோ கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இது கேட்க வாய்ப்பு இருக்குது. A23A என்பது என்ன அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பனிப்பாறை இல்லை மலை அப்படின்ட்டு எதுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ரௌசரில் A23A அப்படின்னு தேடி பார்த்தீங்கனாலே இந்த படம் தான் வரும். நம்ம இந்தியாவில் இமயமலையில் பனி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு பனிப்பாறை கடலில் மிதந்துக்கிட்டு இருக்குது. அது 30 வருஷமாக அது கரையவே இல்லை. அப்படின்னா வெயில் அடிக்காத இடத்துல அந்த பனிப்பாறை இருக்குது, துருவ பகுதிகளில் இருக்குது. உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை என்று அறியப்படும் A23A சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த நகரும் இல்லாமல் ஒரே இடத்தில் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் நகரத் தொடங்கியுள்ளது. இந்த பனிப்பாறை 1986ஆம் ஆண்டு அண்டார்டிகாவின் பில்ஸ்னர் அப்படின்ற பனிக்கட்டியில் இருந்து உடைந்தது. இது நீரோட்டம் காரணமாக கடலில் நகர ஆரம்பிச்சிருக்கு. இது மேலும் பல பாறைகளாக உடைந்து கடலிலே கரைஞ்சிரும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. நலம் நாடி செயலி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிமுகம் செய்து வைத்தார். மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளை கண்டறிதல் மற்றும் அவர்களுக்கான தனிநபர் திட்டத்தை வடிவமைத்து சிறப்பு கல்வி மற்றும் சிகிச்சைகளை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது. சாலை விபத்துக்குள்ளாகும் அனைத்து இடங்களையும் கரும்புள்ளிகளாக வரைபடமாக்கிய முதல் மாநிலமாக பஞ்சாப் திகழ்கிறது. மேப் மை இந்தியாவின் அதிநவீன வழி செலுத்துதல் அமைப்பான மேப் பிளஸ் ஆப் மூலம் மாநிலத்தில் விபத்து நடைபெறும் அனைத்து சாலை பகுதிகளையும் 784 விபத்து கரும்புள்ளிகளாக வரைபடமாக்கிய இந்தியாவிலேயே முதல் மாநிலம் பஞ்சாப் தான். சஞ்சய் மல்கோத்ரா இந்திய ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநர். 11 டிசம்பர் 2024 அன்றைக்கு இவர் பதவியேற்றார். சஞ்சய் மல்கோத்ரா இதற்கு முன்பு நிதி அமைச்சகத்தின் செயலராக பணியாற்றியவர். இந்திய ரிசர்வ் வங்கியின் 25வது ஆளுநராக பதவியில் இருந்தவர் சக்திகாந்த் தாஸ். ஜனவரி 12 புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாள். இது 2021ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தாங்க. வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலங்காக்க புலம்பெயர் தமிழர் நல வாரியம் என்ற புதிய வாரியம் தோற்றுவிக்கப்படும் அப்படின்னு 2021ஆம் ஆண்டு அறிவித்தாங்க. அதன்படி புலம்பெயர் தமிழர் நல வாரியம் அமைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்கு முந்தைய திமுக ஆட்சியில் தான் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சட்டம் மார்ச் 1, 2011ஆம் ஆண்டு இயற்றினாங்க. அயலக தமிழர் நாள் அப்படின்னாலும் வெளிநாடு வாழ் தமிழர் நாள் அப்படின்னாலும் ஒன்று தான். அயலக தமிழர் தினம் ஜனவரி 12, 2024ஆம் ஆண்டு நடைபெற்றது. இதோட கருப்பொருள் தமிழ் வெல்லும். கருப்பொருள் இல்லைனா தலைப்பு எப்படி வேணாலும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இந்த 2024ஆம் ஆண்டு அயலக தமிழர் தின விழா கொண்டாட்டத்தின் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனது கிராமம் அப்படின்ற திட்டத்தை தொடங்கி வச்சார். தமிழ்நாட்டில் தாங்கள் பிறந்த கிராமத்தை மேம்படுத்த விரும்பும் அயலக தமிழர்கள் அதற்குரிய நிதியை அளித்து இத்திட்டத்தின் வாயிலாக செயல்படுத்த வகை செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய திமுக ஆட்சியில் என்னென்ன முக்கிய தினங்கள்லாம் அறிவிக்கிறாங்களோ அதை முக்கியமாக பார்த்துங்க. ஏன்னா போன டிஎன்பிசி கொஸ்டினில் தமிழ்நாடு தினம் ஜூலை 18 அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு மாநிலமும் அது பிரித்த நாளான நவம்பர் 1 தான் மாநில தினமாக கொண்டாடுறது. ஆனால் தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ண ஜூலை 18 கொண்டாடுறோம். இந்த முறை அயலக தமிழர் தினம் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஜனவரி 12 நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா அப்படின்ற சொல்லுக்கு தமிழில் திட்டம் அப்படின்னு பேர். இது செப்டம்பர் 17, 2023 தொடங்கி வைக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 17 அன்னைக்கு அவர்களே இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. இந்த திட்டத்தில் 18 வகையான கைவினை கலைஞர்கள் ஆதரிக்கப்படுறாங்க. மர வேலை செய்யும் ஆசாரி, முடி திருத்துபவர், கொத்தனார், தங்க வேலை செய்பவர், பூமாலை தொடுப்பவர், சலவை தொழிலாளி, தையல்காரர், ஆயுதம் செய்பவர்கள், மீன்வலை செய்பவர்கள், பூட்டு தயாரிப்பவர்கள், கூடை, மேட், துடைப்பம், கயிறு உற்பத்தியாளர்கள், சுத்தியல் போன்ற கருவிகள் செய்பவர்கள், சிற்பம் செய்பவர்கள், பானை செய்பவர்கள், செருப்பு தைப்பவர், கல் உடைப்போர், பொம்மை தயாரிப்பவர்கள், படகு தயாரிப்பாளர். குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பாரம்பரிய கைவினை தொழிலில் ஈடுபட்டுள்ள மக்களை ஆதரிப்பதே திட்டத்தின் நோக்கம். கைவினை கலைஞர்களுக்கு நிதி ரீதியாக ஆதரவளிக்கப்படுகிறது. விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திற்காக 13,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2023 2028 வரைக்கும் 5 ஆண்டு காலம் கால அவகாசம்.
முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடனும், இரண்டாம் தவணையாக 2 லட்சம் ரூபாய் கடனும் வழங்கப்படுகிறது. இதற்காக வங்கிக்கு செலுத்த வேண்டிய வட்டியான 13%, 8% மத்திய அரசு மானியமாக வழங்குகிறது. மீதம் 5% வட்டியை மட்டும் கடன் பெறுவோர் செலுத்தினால் போதும். அதாவது முதல் தவணை 1 லட்சத்துக்கு வட்டியே கிடையாது, இரண்டாம் தவணை 2 லட்சம் ரூபாய்க்கு தான் இந்த கணக்கு. இந்த திட்டத்தை தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 2 மாநிலங்கள் மட்டுமே செயல்படுத்தப்படவில்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல சில மாற்றங்கள் செஞ்சால் மட்டும் தான் தமிழ்நாட்டில் செயல்படுத்துவோம் அப்படின்ட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. என்னென்னா, சமூக நீதிக்கு எதிராக இருக்குது இந்த திட்டம். குலத்தொழிலை ஆதரிக்கும் விதமாகவும் ஜாதி ரீதியான தொழிலை ஆதரிக்கும் விதமாகவும் இந்த திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தில் உள்ள 18 தொழில்கள், அதாவது 18 கைவினை கலைஞர்களும் அவங்க குலத்தொழிலாகவோ அல்லது பாரம்பரிய தொழிலாகவோ இல்லாமல் யார் வேணாலும் எந்த தொழிலை செஞ்சாலும் கடனுதவி வழங்கலாம், அந்த கைவினை கலைஞர்களுக்கு பயிற்சியும் அளிக்கலாம் அப்படின்றது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மேலும் விஸ்வகர்மா திட்டத்திற்காக கிராம அளவில் பயனாளர்களை தேர்வு செய்யும் முறை ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட இல்லாமல் வருவாய்த்துறை அதிகாரியான விஓ கிட்ட இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு கடிதத்தில் சுட்டி காட்டியிருக்காங்க. மனித கழிவுகளை மனிதனே அகற்றக்கூடாது. இந்தியாவில் இது தடை செய்யப்பட்டிருக்கு. அதாவது வெறுங்கையால் அந்த மனித கழிவை மனிதனே அகற்றுறாங்க. உலர் டாய்லெட் அப்படின்ற ஒரு முறை இந்தியாவில் நடைமுறையில் இருந்துச்சு. இப்போ அதை தடை செஞ்சுட்டாங்க. இப்போ செப்டி டேங்க், மிஷினரி இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் மனித கழிவுகளை நம்ம அகற்றுறோம். ஆனால் முன்னாடியெல்லாம் இந்த செப்டி டேங்க், பாதாள சாக்கடை திட்டத்துல எல்லாம் மனிதனே இறங்கி அந்த அடைப்புகளை நீக்கிட்டு மேலே ஏறுவாங்க. இந்த முறையை தடை செஞ்சாச்சு இந்தியாவில். கையால் மனித கழிவுகளை அகற்றும் தொழிலாளர்கள் சம்பந்தமான அறிக்கையை சமீபத்தில் உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு. இதனால் நாடாளுமன்றத்திலையும் இது பற்றிய விவாதம் நடைபெற்றது. கையால் மனித கழிவுகளை அகற்றும் தொழிலாளர்களை பணியமர்த்துவதை தடை செய்தல் மற்றும் அவர்களின் மறுவாழ்வு சட்டம் 2013 இயற்றினாங்க. இந்த சட்டத்தின்படி கையால் மனித கழிவுகளை அகற்றும் முறை இந்தியாவில் முற்றிலும் தடை செய்யப்பட்ட நாள் என்னைக்குன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. 6/12/2013 அன்றையிலிருந்து இந்த நடைமுறை தடை செய்யப்பட்டுள்ளது. கையால் மனித கழிவுகளை அகற்றக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அமைப்பு முக்கியமாக போராடிச்சு, சக்பாய் கர்மச்சாரி ஆந்தோலன். அதிலே கர்மம் அப்படின்ற வார்த்தை வருது பாருங்க, சக்பாய் கர்மச்சாரி ஆந்தோலன். இந்த அமைப்பு நிறுவியவர் பேஸ்வாடா வில்சன். இது ரொம்ப முக்கியமானது. தமிழகத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மதுரை, அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி இந்த பகுதிகளில் மத்திய அரசு முடிவெடுத்து அந்த பகுதிகளை சுரங்க நிறுவனங்களிடம் ஏலம் விடுவதற்கான முயற்சிகளில் மத்திய அரசு ஈடுபட்டு வருது. இதற்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வருது. பொதுவாக பூமியில் டங்ஸ்டன் தனி உலோகமாக கிடைப்பதில்லை. சீலைட், அதாவது கால்சியம் டங்சைட் அப்படின்ற கலவையாகும். உல்ஃபெரமைட், அதாவது ஃபெரஸ் டங்சைட் மற்றும் மேங்கனஸ் டங்சைட் ஆகியவற்றின் கலவையாக தான் கிடைக்கிது. உலகத்திலேயே அதிக அளவில் டங்ஸ்டன் கனிமத்தை சுரங்கம் மூலம் எடுக்கும் நாடுகளில் முதல் இடத்துல சீனாவும், 2வது இடத்துல வியட்நாமும், 3வது இடத்துல ரஷ்யாவும் உள்ளது. அனைத்து உலோகங்களையும் விடவும் டங்ஸ்டனின் ஊர்களை தான் மிக அதிகம், 3422 டிகிரி செல்சியஸ். டங்ஸ்டன் W அப்படின்ற சிம்பிள்னால அழைக்கப்படுது. மின்சாரம், மின்னணு துறைகளிலும் இராணுவ தளவாட தொழிலிலும் அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான தொழிற்சாலைகளிலும், அதாவது கட்டுமான தொழிற்சாலை, பெயிண்ட்டு, இது மாதிரி எல்லா தொழிலகங்களையும் டங்ஸ்டன் அதிகமாக பயன்படுத்தப்படுது. நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தப்போ ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். மின்சார விளக்குகளில் பயன்படும் இழை என்ன, டங்ஸ்டன் அப்படின்னு படிச்சிருப்போம். அதில் நிரப்பப்படும் வாயு என்னன்னு கேட்டால் ஆர்கான் படிச்சிருப்போம். அதாவது குண்டு பல்பில் இருக்கிற அந்த இழை பேர் டங்ஸ்டன், அவ்வளோதான். இராணுவங்களில் கவச வாகனங்களை துளைத்து செல்லும் வெடிமருந்துகளில் டங்ஸ்டன் கார்பைட் பயன்படுத்தப்படுகிறது. துப்பாக்கி குண்டுகளில் ஈயக்குண்டுகளுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது. நம்ம இந்தியாவிலேயே கர்நாடகாவில் தான் 41% டங்ஸ்டன் இருப்பு இருக்குது அப்படின்ட்டு இந்திய கனிம வளத்துறை வெளியிட்டிருக்க அறிக்கையில். தேர்தல் நடத்தை விதி 93(2)A இதில் இப்போ திருத்தம் பண்ணியிருக்காங்க. மத்திய சட்ட அமைச்சகம் இந்த விதியில் திடீர் திருத்தம் இப்போ மேற்கொண்டிருக்கு. தேர்தல் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் பொது ஆய்வுக்கு கிடைக்கும் அப்படின்று இருந்ததை வேட்புமனு படிவங்கள், தேர்தல் முகவர்கள் நியமனம், தேர்தல் முடிவுகள், தேர்தல் கணக்கு அறிக்கைகள் மட்டுமே பொது ஆய்வுக்கு கிடைக்கும் ஆவணங்கள். இனிமேல் CCTV காட்சிகள், வேட்பாளர்களின் வீடியோ பதிவுகள் போன்ற மின்னணு ஆவணங்கள் பொது ஆய்வுக்கு கிடைக்காது அப்படின்னு திருத்தம் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட வாக்குச்சாவடியின் CCTV காட்சி பதிவுகளை வழங்குமாறு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து இந்த விதிகளின் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த 2 நீதிமன்றம் ஒன்று தான், சண்டிகர் தான் பஞ்சாப் ஹரியானா 2க்கு தலைநகர். அப்போ அந்த நீதிமன்றம் இந்த திருத்தத்திற்கு மத்தியிலையும் எல்லா எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நம்ம தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மக்களாட்சிக்கு விரோதமான தாக்குதல், அரசியல் கட்சிகள் எதிர்க்க வேண்டும் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டார். வெளிப்படைத்தன்மை கொண்ட தேர்தல் முறையை ஒழிக்கும் முறையில் இந்த திருத்தம் இருக்கணும். மக்களாட்சிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கணும். அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்றினை அழித்து விடுகிறது இந்த திருத்தம் அப்படின்னு தமிழக முதல்வர் கூறியிருக்கார். தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி வி. ராமசுப்ரமணியன் நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தான் தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரை நியமித்தாங்க. வி. ராமசுப்ரமணியன் எத்தனையாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையர் அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. 9வது. இதற்கு முன்னாடி 8வது தேசிய மனித உரிமைகள் ஆணையராக இருந்தவர் நீதிபதி அருண்குமார் மிஸ்ரா. இந்தியாவின் முதல் தேசிய மனித உரிமைகள் ஆணையர் நீதிபதி
ரங்கநாத் மிஸ்ரா. ஸ்ரீராம் கிருஷ்ணன் இவர் தமிழ்நாட்டின் சென்னையை பூர்வீகமாக கொண்டவர். அமெரிக்காவின் செயற்கை நுண்ணறிவு கொள்கை ஆலோசகர் பதவி இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்களை 22 டிசம்பர் 2024 அன்று ஏஐ டெக்னாலஜி அதாவது செயற்கை நுண்ணறிவிற்கான மூத்த வெள்ளை மாளிகை கொள்கை ஆலோசகராக நியமித்தார். இவர் இந்த பதவிக்கு வரதுக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட், ட்விட்டர், தற்போதைக்கு எக்ஸ் வலைதளம், யாஹூ, ஃபேஸ்புக், ஸ்னாப், ஆண்டர்சன் போன்ற நிறுவனங்களில் பணிபுரிந்துள்ளார். உலகிலேயே அதிக வன உயிரினங்களை விமானம் மூலமாக கடத்தும் முதல் 10 நாடுகளில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளது என்று ஐநாவின் சுற்றுச்சூழலுக்கான திட்டம் UNEP கூறியுள்ளது. இந்தியாவில் வனவிலங்குகள் பாதுகாப்பு திருத்தச் சட்டம் 2022 படி அட்டவணை 4 CITES ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள விலங்குகள், தாவர வகைகள் இணைக்கப்பட்டுள்ளன. அந்த ஒப்பந்தத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள இனங்கள் பாதுகாக்கப்பட்ட இனங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அத்தகைய விலங்குகளை முறையாக அனுமதி பெறாமல் இந்தியாவிற்குள் கொண்டு வருவது சட்டப்படி குற்றமாகும். இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. இது சமீபத்தில் எப்போ திருத்தப்படுதுன்னா 2022. 2022ஆம் ஆண்டு வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972 திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு முன்பு வரை இவ்வாறாக கைப்பற்றப்படும் விலங்குகள் எந்த நாட்டு விமானத்தில் இருந்து வந்ததோ அந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டு வந்தன. இப்போது 2022ஆம் ஆண்டு திருத்தத்துக்கு அப்புறம் அட்டவணை 4 உள்ள உட்பிரிவு 1 இடம்பெற்றுள்ள விலங்குகளை அதன் பூர்வீக நாடுகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். எந்த நாட்டிலேருந்து வந்து பார்க்கக்கூடாது. அந்த விலங்கு அல்லது பறவை எந்த நாட்டை பூர்வீகமாக கொண்டுச்சோ அந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்றதான் இந்த சட்டத்தை தான் சொல்லுது. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் அதிகமாக பிடிபட்ட விலங்குகள் ஜனவரி 2023 நவம்பர் 2024 வரைக்கும் எவ்வளோ பிடிபட்டிருக்கு அப்படின்னு கஸ்டம்ஸில் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் அதிகமாக ரெட் இயர்ஸ் ஆமை வகைகள் தான் அதிகமாகவும், பால் பைத்தான் பாம்புகளும், பச்சை நிற நெடுவாளி, நீல நிற நெடுவாளி இதுதான் அதிகமாக கடத்தப்பட்டிருக்கு. முன்பெல்லாம் யானை தந்தம், காண்டாமிருக கொம்பு, மான் கொம்பு இதெல்லாம் கடத்தல் பொருளாக இருந்தது, விலையுறந்த பொருளாகவும் இருந்துச்சு. இதை இப்போ முழுவதும் தடை செஞ்சு கடத்தல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. மருத்துவ காரணங்களுக்காக சில விலங்குகள், பறவைகள் கடத்தப்படுது. இருந்தாலும் மக்கள் மத்தியிலையும் வித்தியாசமான விலங்குகள் இல்லைனா பறவைகளை தன்னோட வளர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தினால தான் இந்த கடத்தல்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. அதனால தான் இந்த விலங்குகள், பறவைகள் அதிக விலைக்கு விற்கப்படுவதும் அதிகமாயிட்டே இருக்குது. இந்த COVID-19 போன்ற ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனைக்குரிய நோய்கள் பரவுவதற்கும் விலங்குகள், பறவைகள் தான் காரணமாக இருக்கின்றதை மக்களும் புரிஞ்சுக்கணும். பாரம்பரியமாக ஒரு நிலப்பகுதியில் நிலவுற பயோடைவர்சிட்டியை கலைச்சு இன்னொரு புது இடத்திற்கு புதிய விலங்கு அதிகமாகும் போது அதோட ஆளுமை சக்தி அதிகமாகிறப்ப அந்த இடத்துல பாரம்பரியமாக இருக்கிற விலங்குகளோ பறவைகளோ அழியக்கூடிய சூழ்நிலையும் மக்கள் தான் ஏற்படுத்துகிறோம். இந்தியாவிலேயே இது போன்ற விலங்குகள், பறவைகள் கலக்கடத்தில் அதிகமாக நடைபெறுவது சென்னை விமான நிலையத்தில் தான். காரணம், தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பக்கத்தில் உள்ள விமான நிலையம் சென்னை விமான நிலையம். விலங்குகளோ பறவைகளோ அதிக நேரம் ஒரு பாக்ஸில் வச்சு உயிரோட கொண்டு வர முடியாது. அப்போ ட்ராவல் டைம் கம்மியாக இருக்கணும். அதனால தான் சென்னையை தேர்வு பண்ணுறாங்க கடத்தல்காரவங்க. இதை கஸ்டம்ஸில் பிடிச்சி அவங்களுக்கு அதிக தண்டனை வழங்கியுமே இந்த முறையை மாற்ற முடியலை. இந்த கள்ளக்கடத்தல் நடந்துக்கிட்டு தான் இருக்கின்றது. மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செயலாக இருக்குது. முதலாவது நதிகள் இணைப்பு திட்டம். கென், பேட்வா இந்த 2 நதியும் இணைக்க போகிறாங்க. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்தநாளையொட்டி மத்திய பிரதேசத்தில் கென், பேட்வா நதிகள் இணைப்பதற்கான தேசிய திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். டிசம்பர் 25, 2024 அன்னைக்கு தான் இந்த நிகழ்வு நடந்துச்சு. வி. ஆனந்த்குமார் இந்திய செயற்கை பள்ளியியல் கழகத்தின் புதிய தலைவராக வி. ஆனந்த்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நம்ம டீத் இருக்குல்ல அதுதான். ரோஜ்கர் மேளா திட்டம். ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் 71,000க்கும் மேற்பட்டோருக்கு மத்திய அரசு பணி நியமன ஆணையை காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி 23/12/2024 அன்று வழங்கினார். ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 458 பேருக்கு மத்திய அரசில் பணிபுரிவதற்கான பணி நியமன கடிதத்தை மத்திய இணையமைச்சர் சந்திரசேகர் பெம்மசானி வழங்கினார். ஸ்பேடெக்ஸ் திட்டம். ஸ்பேஸ் டக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட். டக் அப்படின்னா இணைப்பது, அன்டக் அப்படின்னா இணைப்பை துண்டிப்பது. ஸ்பேடெக்ஸ் என்னும் திட்டத்தின் கீழ் விண்வெளியில் விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் பணிகளை இஸ்ரோ தொடங்கியுள்ளது. இதற்காக 2 சிறிய விண்கலங்களை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. தலா 220 கிலோ எடை கொண்ட இந்த 2 விண்கலங்களையும் சுமந்து கொண்டு PSLV C-60 ராக்கெட் ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்பட்டது. இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டம் எதற்காகனா இஸ்ரோ ககன்யான் அப்படின்ற ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கு. விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் திட்டம். பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன். இந்தியாவுக்கான 2035 ஆண்டுக்குள்ளே விண்வெளியில் ஒரு ஆய்வு மையம் அமைக்கணும் அப்படின்ட்டு இஸ்ரோ திட்டமிட்டிருக்கு. இந்த மையத்தின் முதல் பாகம் 2022ஆம் ஆண்டில் விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் S. சோம்நாத் அவர்கள் தெரிவித்திருந்தார். பூமியிலிருந்து மனிதனையும் பொருட்களையும் ஏற்றிட்டு போகிற இந்த விண்கலன் விண்வெளி ஆய்வு மையத்தோட இணைகிறதுக்கும் அங்கிருந்து மறுபடியும் பிரிஞ்சாகணும். ஏன்னா பிரிஞ்சாதானே அந்த விண்கலம் மறுபடியும் பூமியை அடையும். அந்த விண்கலம் பிரிஞ்சதுக்கப்புறம் பூமியை அடையும். அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை சேர்றதுக்கும் பிரிகிறதுக்கும் பயன்படுத்துகிறது தான் ஸ்பேடெக்ஸ். பூமியின் சுற்றோட்ட பாதையில் இதுவரை 2 விண்வெளி நிலையங்களே இருக்கின்றன. அதில் ஒன்று சர்வதேச விண்வெளி நிலையம், இரண்டாவது சீனாவின்
டியான்கோங் விண்வெளி நிலையம். இப்போ 3வதாக இந்தியா தான் அமைக்க போகுது. இதில் சர்வதேச விண்வெளி நிலையம் தான் முதல்ல அமைக்கப்பட்டது. இது அமெரிக்காவின் நாசா, ஐரோப்பிய யூனியன், கனடா, ஜப்பான் இது மாதிரி பல்வேறு நாடுகளின் கூட்டு முயற்சியால் தான் 2000 ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா சிறப்பு மலரை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். வெள்ளி விழாவின் போது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாத கடைசி வாரம் திருக்குறள் வாரமாக கொண்டாடப்படும் அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். வள்ளுவர் சிலை வெள்ளி விழாவின் போது விவேகானந்தர் மண்டபத்துடன் இணைக்கும் வள்ளுவர் சிலைக்கான கண்ணாடி பாலத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். மாவட்டந்தோறும் திருக்குறள் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் அப்படின்னு அறிவித்தார். கன்னியாகுமரி பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு அறிவித்தார். குமரியில் படகு சவாரியை மேம்படுத்த 3 புதிய படகுகள் வாங்கப்படும் அப்படின்னும் அந்த 3 படகுகளுக்கு காமராஜர், மார்ஷல் நேசமணி, ஜிஇ போப் அப்படின்னு பெயர் வைக்கப்படும் அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். திருக்குறளில் உள்ள 133 அதிகாரங்களின் காரணமாக 133 அடி உயரச் சிலை செப்டம்பர் 6, 1990 கட்டத் தொடங்கப்பட்டு ஜனவரி 1, 2000 ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. அன்றைய முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த சிலையை வடிவமைத்த சிற்பி யாருன்னா கணபதி. இவர் மாமல்லபுர அரசு கட்டட மற்றும் சிற்ப கலைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர். ஜனவரி 1, 2000 ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை தற்போதைக்கு 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. அதோட வெள்ளி விழாவின் போது பேசிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெரியாரை பற்றி ஒரு கருத்து சொன்னார். நமது மதம் திருக்குறள் மதம் என்றும் நமது நெறி என்னன்னா திருக்குறள் நெறி அப்படின்னு தான் பெரியார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது ஆட்சிக்கு வரும் முன்னரே சட்டமன்றத்தில் வள்ளுவர் படம் திறக்க வைத்தவர் கலைஞர் கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் முதன்முறையாக விமானங்களில் ஒய்ஃபை இணைய சேவையை அறிமுகம் செய்த நிறுவனம் ஏர் இந்தியா. 10,000 அடி உயரத்திற்கு மேல் விமானத்தில் பறக்கும்போதே அதிவேக இணைய சேவையை பயன்படுத்த முடியும். ஏர் இந்தியா நிறுவனம் டாடா குழுமத்துக்கு சொந்தமானது. புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தி பன்னாட்டு விமான நிலையத்தை மையமாக கொண்டு இயங்கி வரும் விஸ்தாரா நிறுவனம் டாடா மற்றும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் என்ற 2 நிறுவனங்களின் கூட்டு முயற்சியால் துவங்கப்பட்டது. இந்தியாவில் 1932களில் ஜேஆர்டி டாடா அவர்களால் தான் டாடா ஏர் சர்வீஸ் அப்படின்னு விமான சேவை நிறுவனம் ஒன்று தொடங்கப்பட்டது. இது 1953 இந்தியாவே இந்த நிறுவனத்தை எடுத்துக்கிட்டு விமான சேவைகள் அனைத்தையுமே அரசாங்கமே வழங்கினுச்சு. அப்போ விட்ட நிறுவனம் 2014 தான் விஸ்தாரா அப்படின்ற பேரில் விமான சேவையை தொடங்குறாங்க. சமீபத்தில் ஏர் இந்தியா நிறுவனம் ரொம்ப நட்டத்தில் இயங்கினதுனால அதை டாடா குழுமம் வாங்கி ஏர் இந்தியான்ற பேர்லேயே இப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. விஸ்தாரான்ற பேரை விட்டுட்டாங்க. பிரதம மந்திரி ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் விருது தமிழகத்தினைச் சேர்ந்த சிறுமியான ஜனனி நாராயணனுக்கு குழந்தைக்கான பால புரஸ்கார் விருதினை குடியரசுத் தலைவர் திருமதி முர்மு அவர்கள் வழங்கினார். மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் சார்பில் கலை மற்றும் கலாச்சாரம், துணிச்சல், கண்டுபிடிப்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சமூக சேவை, விளையாட்டு, சுற்றுச்சூழல் ஆகிய 7 பிரிவுகளின் கீழ் பிரதம மந்திரி ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் விருதுகள் வழங்கப்படுகிறது. கலை மற்றும் கலாச்சார பிரிவில் விருது வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த ஜனனி, அதாவது இவங்களுக்கு 14 வயசு தான். இவங்க செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்தவங்க. ஜனனி நாராயணன் கர்நாடக சங்கீதத்தை கற்றுத்தேர்ந்தவர். தமிழ், ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட கதா கலாட்சேபங்கள் மற்றும் இசை கச்சேரிகள் செய்துள்ளார். இவருக்கு கலை மாமணி விருது வழங்கி தமிழக அரசு கடந்த ஆண்டு கௌரவித்தது. ஜனனி நாராயணன் அப்படின்ற பேர் 2023 ஒரு முறை வந்துச்சு. அவங்களும் தமிழ்நாட்டின் சென்னையை சேர்ந்தவங்க தான். அவங்க கிரிக்கெட் போட்டியில் நடுவராக பணியாற்றினவங்க. ஏற்கனவே ஒரு முறை டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி, ரஞ்சி கோப்பை தொடர்புடைய விளையாட்டு எது? அதுக்கு ஆன்சர் கிரிக்கெட். இந்த ரஞ்சி கோப்பைக்கு நடுவராக பொறுப்பேற்ற முதல் 3 பெண் நடுவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த ஜனனி நாராயணன் ஒருவர். ஜனவரி 10, 2023 அன்று பிருந்தாரதி, ஜனனி நாராயணன் மற்றும் காயத்ரி வேணுகோபாலன் ஆகிய மூவரும் ரஞ்சி டிராஃபியில் நடுவராக முதல்ல பணியாற்றினாங்க. இந்திய வரலாற்றிலேயே ரஞ்சி கோப்பைக்கு பெண் நடுவர்களை முதல்ல நியமனம் பண்ணது ஜனவரி 10, 2023 அன்னைக்கு தான். இந்த கரண்ட் பேஸில் நான் ஜனனி நாராயணன் அப்படின்னு 2 நபர்களை பற்றி சொல்லியிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அளவுக்கு அதிகமாக ரசாயன உரங்களை பயன்படுத்துவது காரணமாக நிலத்தடி நீரில் நைட்ரஜன் அளவு அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு வெளியிட்டுள்ள நிலத்தடி நீர் தர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் 440 மாவட்டங்களில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் அதிக நைட்ரேட் செறிவு கொண்ட மாநிலங்களில் ராஜஸ்தான் முதலிடத்தில் இருக்குது, 49.52%. 2வது இடத்துல கர்நாடகா இருக்குது, 48.99%. 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது, 37.77%. இந்த மாநிலங்களில் எடுத்த நிலத்தடி நீர் சாம்பிளில் இத்தனை சதவீதம் நைட்ரேட்டு செறிவு கலந்துருக்கு. இந்த நைட்ரேட்டு கலந்த நீரை மனிதன் குடிக்கிறனால என்னென்ன பிரச்சனைலாம் வரலான்னா, இரத்த நாளங்களை விரிவடை வைக்கும் தன்மை நைட்ரேட்டுக்கு உள்ளது. தலைவலி ஏற்படும், மயக்கம் ஏற்படும், வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி ஏற்படும், இரத்த அழுத்தம் குறைந்து இதய துடிப்பை அதிகரிக்க செஞ்சிடும்.
குழந்தைகள் மத்தியில் ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படின்ற நோய் ஒன்று ஏற்படும். இதனால் குழந்தையோட ஸ்கின்னு ப்ளூ கலராக மாறிடும். கங்கை டால்பினின் முதல் செயற்கைக்கோள் குறியிடல் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அஸ்ஸாம். கங்காஸ் ரிவர் டால்ஃபின் டேக்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. அந்த டால்ஃபின் மேலே டேக் ஒன்று போட்டுருவாங்க. சேட்டலைட் மூலமாக அது எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்கு, எங்கெங்கெல்லாம் போய் இனப்பெருக்கம் பண்ணுது, எவ்வளோ எண்ணிக்கை இருக்குது, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த டேக். 2010 இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்காக டால்ஃபின் அறிவிக்கப்பட்டது. யானை இந்தியாவோட தேசிய பாரம்பரிய விலங்காக 2010 அறிவித்தாங்க. 10 டன் யானை, ஏன்னா 10 டன் வெயிட் இருக்கும் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்குவேன். அஸ்ஸாமின் மாநில நீர்வாழ் விலங்காகவும் இந்த கங்கை நதி டால்பின் தான் இருக்குது. ப்ராஜெக்ட் டால்ஃபின் இந்த திட்டம் 2020 அறிவிக்கப்பட்டு 2021 தொடங்கப்பட்டது. நேஷனல் டால்ஃபின் டே அக்டோபர் 5, அதாவது தேசிய டால்ஃபின் தினம். கங்கை டால்ஃபின் சரணாலயம் இது விக்ரமசிலா கங்கை டால்ஃபின் சரணாலயம்னு அழைக்கப்படுது. இந்தியாவிலேயே டால்ஃபினுக்காக சரணாலயம் ஒன்று தான் இருக்குது. அது இதுதான். இது பீகார் மாநிலத்தில் இருக்குது. 1991 தொடங்கப்பட்டது. இந்த சரணாலயம் பீகார் மாநிலத்தின் பாகல்பூர் மாவட்டத்தில் உள்ள சுல்தான்கஞ்ச் முதல் ஹகல்கான் வரையிலான கங்கை நதியின் 60 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ளது. கங்கை நதி டால்பின் ICUN சிவப்பு பட்டியலில் அழிந்து வரும் உயிரினங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. மத்ஸ்யா 6000 சமுத்திராயன் திட்டத்தின் கீழ் உருவாகி வரும் மத்ஸ்யா 6000 நீர்மூழ்கியின் ஆற்றல் பிரிவின் தலைவர் சுப்பிரமணியன் அண்ணாமலை. சென்னை பள்ளிக்கரணையில் அமைந்திருக்கும் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவன விஞ்ஞானிகளின் கருத்துரு மற்றும் வடிவமைப்பில் அதன் வளாகத்திலேயே கடந்த 3 வருடங்களாக உருவாக்கப்பட்டு வருகிறது இந்த மத்ஸ்யா 6000. 2026 ஆழ்கடலுக்கு மனிதனை அனுப்புவதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். தற்போதைய மத்திய வருவாய்த்துறை செயலர் அர்னிஸ் சாவ்லா, மத்திய அரசின் வருவாய்த்துறை செயலராக இருந்த சஞ்சய் மல்கோத்ரா சமீபத்தில் ரிசர்வ் வங்கியின் கவர்னராக நியமிக்கப்பட்டார். அப்பதவிக்கு மூத்த IAS அதிகாரி அர்னிஸ் சாவ்லாவை மத்திய அரசு நியமித்தது. சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கை முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஜனவரி 5, 2025 அன்று தொடங்கி வைத்தார். இந்த கருத்தரங்கு எழும்பூர் அரசு அருங்காட்சியக கலையரங்கில் நடைபெற்றது. சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவியல் ஆய்வு என்ற நூலையும் முதல்வர் வெளியிட்டார். இரா சிதம்பரம் இவர் நவம்பர் 11, 1936 பிறந்தவர். சமீபத்தில் இப்போ ஜனவரி 4, 2025 அன்னைக்கு இறந்துட்டார். இந்தியாவில் அணுசக்தி துறையில் பங்காற்றிய முக்கிய விஞ்ஞானிகளில் இவரும் ஒருவர். இவர் வகித்த பதவிகள்: இந்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகராக இருந்திருக்காரு, பாபா அணு ஆய்வு மையத்தின் இயக்குநராக பணியாற்றியிருக்காரு, அணுசக்தி ஆணையத்தின் செயலராக இருந்திருக்காரு, பின்னாளில் அணுசக்தி ஆணையத்தின் தலைவராகவும் பணியாற்றியிருக்கார். உக்ரைனில் 1974 நடைபெற்ற முதல் அணுகுண்டு சோதனையில் முக்கிய பங்காற்றினார். 1998 பொக்ரான் 2 அதாவது ஆபரேஷன் சக்தி நடவடிக்கையின் போது அணுசக்தி துறையின் குழுவை தலைமையேற்று நடத்தியவர் இவர் தான். விஞ்ஞானி இரா சிதம்பரம் சென்னையில் பிறந்தவர். இவர் சர்வதேச அணுசக்தி முகமையின் ஆளுநர் குழுவின் தலைவராகவும் பணியாற்றியிருக்கார். 1975 பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கார். 1999 பத்ம விபூஷன் விருதை பெற்றுள்ளார். இவ்வாண்டிற்கான கேல் ரத்னா விருது 4 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் வீரர் குகேஷ், காக்கி வீரர் ஹர்மன் பரித் சிங், பாரா அத்லட் பிரவீன்குமார், துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர். அர்ஜுனா விருது 32 வீரர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பாரா பேட்மிண்டன் வீராங்கனைகளுக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. துளசிமதி முருகேசன், நித்யாஸ்ரீ, சுமதி சிவன். உலக ரேபிட் செஸ் போட்டி சாம்பியன் பட்டம் வென்றார் இந்தியாவின் ஹோனேர் கம்பி. ஹோனேர் கம்பி ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்தவர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இப்போட்டியின் இறுதிச் சுற்று நடைபெற்றது. இஸ்ரோவின் புதிய தலைவராக வி நாராயணன் நியமனம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் அதாவது இஸ்ரோவோட 11வது தலைவராக வி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தற்போதைய இஸ்ரோ தலைவர் எஸ் சோம்நாத்தின் பதவிக்காலம் ஜனவரி 13, 2025 நிறைவடையுது. அடுத்தது 11வது தலைவராக தான் வி நாராயணன் பதவியேற்க உள்ளார். புக் அண்ட் ஆத்தர் இது சம்பந்தம் கொஸ்டின் இருக்க வாய்ப்பு இருக்கு. எழுத்தாளர் பெருமாள் முருகன். இவர் மாதர்பாகன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி விமர்சனத்துக்கு நிறையா உள்ளானுச்சு, பிரச்சனையாக ஆணுச்சு. அதுக்கப்புறம் கோழியின் சவலர்கள் அப்படின்னு நூல் எழுதியிருந்தார். இப்போ போண்டு அப்படின்ற ஒரு செல்ல பிராணிகள் சம்பந்தமாக சிறுகதைகளின் தொகுப்பு, ஒரு 11 சிறுகதையோட தொகுப்பு இப்போ நூல் எழுதியிருக்காரு, போண்டு. அடுத்தது காதல் சரி என்றால் ஜாதி தப்பு அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. பாதி மலையேறின பாதகரு அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. வாடிவாசல் அப்புபன் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். சக்கிலியர் வரலாறு இந்த நூல் எழுதினது மதிவண்ணன். முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் 5 லட்சம் நகர்ப்புற ஏழைகள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறுவர். முதல்ல இந்த திட்டம் சென்னை மற்றும் நாகப்பட்டினத்தில் தொடங்கப்பட்டது. தாய் மாணவர் திட்டம் ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம். ஏழை குடும்பங்களை கண்டறிந்து வறுமையை அகற்றிட தொடங்கப்பட்டது. தாய்மானவர் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றோர், தனித்து வாழும் முதியோர், ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், மனநலம் குன்றியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு குறைபாடு உடைய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் போன்ற சமூகத்தில் விளிம்பு நிலையில் வாழ்ந்திடும் மக்கள் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, வீடுகள் போன்ற
அனைத்து வசதிகளும் வழங்கப்படும். இந்தியாவில் மின்சார கார் விற்பனை 2024 ஆண்டில் 20% அதிகரித்திருக்கு. இதில் முதலிடத்தில் டாடா மோட்டார்ஸ் உள்ளது. 2023 ஆண்டில் விற்பனை கார்களுடன் ஒப்பிடும்போது 2024 ஆண்டில் 20% அதிகரித்துள்ளது. இந்திய விமானப்படை தளபதி ஏபி சிங் இவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் இந்திய விமானப்படை பற்றி வருத்தப்பட்டார். சீனா சமீபத்தில் 6வது தலைமுறை போர் விமானத்தை பரிசோதித்துள்ளது. உலகிலேயே 6வது தலைமுறை போர் விமானத்தை தயாரித்துள்ள முதல் நாடாக நம் அண்டை நாடான சீனா உள்ளது. நம் நாட்டில் 5வது தலைமுறை போர் விமானத்தை தயாரிப்பதற்கான வடிவமைப்பு முயற்சிகள் சமீபத்தில் தான் துவங்கியுள்ளன. கர்நாடக மாநிலம் பெங்களூரைச் சேர்ந்த HAL எனப்படும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான தேஜாஸ் ரக இலகு ரக போர் விமானங்களை தயாரிக்கிறது. கடந்த 1984இல் விமானத்தை உருவாக்குவதற்கான முயற்சி துவங்கியது. அதற்கு 17 ஆண்டுகளுக்கு பின் 2001இல் தான் முதல் தேஜாஸ் விமானம் தயாரிக்கப்பட்டது. 2001இல் முதலில் தேஜாஸ் போர் விமானம் பறந்தது. இருந்தாலும் அதற்கு 15 ஆண்டுகளுக்கு பின் 2016இல் தான் இந்த போர் விமானம் விமானப்படையில் சேர்க்கப்பட்டது. இதற்கிடையில் 2010இல் 40 தேஜாஸ் போர் விமானங்களை வாங்குவதற்காக தனியாக ஒரு ஒப்பந்தம் செய்தோம். ஆனால் 15 ஆண்டுகளாகியும் இதுவரை ஒரு போர் விமானம் கூட வந்து சேரவில்லை. இவ்வாறு இந்திய விமானப்படையின் போர் விமானங்களின் பற்றாக்குறை பற்றி ஏபி சிங் அவர்கள் புலம்பினார். பாகிஸ்தான் லாகூர் பூஞ்ச் மாளிகையில் பகத்சிங் கண்காட்சி அரங்கு திறக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாண தலைநகர் தான் லாகூர். எப்படி இந்தியாவில் ஒரு பஞ்சாப் மாநிலம் இருக்கோ அதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் ஒரு பஞ்சாப் மாகாணம் இருக்கு. இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிச்சப்ப மேற்கு வங்காளம் இந்தியாவுக்கும் கிழக்கு வங்காளம் பாகிஸ்தானுக்கும் பிரிக்கப்பட்டது. கிழக்கு வங்காளம் தான் பின்னாளில் பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடாக உருவானுச்சு. அதே மாதிரி பஞ்சாப் பிரிக்கிறப்ப கிழக்கு பஞ்சாப் இந்தியாவுக்கும் மேற்கு பஞ்சாப் பாகிஸ்தான்லையும் பிரிக்கப்பட்டது. இன்னும் அதே பேரில் தான் 2 நாடுகளையும் வழங்கப்பட்டு வருது. இந்த கண்காட்சி அரங்கில் பகத்சிங்கின் சுதந்திர போராட்டத்தை விளக்கும் வரலாறு ஆவணங்கள், படங்கள், கடிதங்கள், செய்தித்தாள்கள் மற்றும் பிற நினைவு கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. ஆங்கிலேயர் ஆட்சியில் காவல்துறை அதிகாரி கொண்டதாக பகத்சிங் உள்ளிட்ட 3 எதிராக தொடரப்பட்ட தேச துரோக வழக்கில் விசாரணை பூஞ்ச் மாளிகையில் தான் நடைபெற்றது. வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பின்படி 23 வயதை நிரம்பிய பகத்சிங் லாகூரில் 1931 ஆண்டு மார்ச் 23 தூக்கிலிடப்பட்டார். பகத்சிங்கிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட தீர்ப்பின் நகல் உள்ளிட்ட சில முக்கிய ஆவணங்களை பஞ்சாப் மாகாண ஆவண காப்பகத்துறை கடந்த 2018 ஆண்டு முதல் முறையாக வெளியிட்டது. சிறையில் இருந்தபோது நீதிமன்ற உத்தரவை வழங்குமாறும் தந்தையை சந்திக்கவும் தினசரி படிப்பதற்கு நாளிதழ்கள் மற்றும் புத்தகங்களை அளிக்க அனுமதிக்க கோரியும் பகத்சிங் தாக்கல் செய்த மனுக்கள் கண்காட்சி அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பகத்சிங் நினைவு அறக்கட்டளையின் தலைவரும் வழக்கறிஞருமான இம்தியாஸ் ரஷீத் குரேஷி அளித்த பேட்டியில் பஞ்சாப் அரசு பகத்சிங் கண்காட்சி அரங்கை திறந்திருக்கிறது. அதேபோல் லாகூரில் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடமான சாத்மன் சவுக் பகுதியை அவரது நினைவாக மறுபெயரிட வேண்டும். இது குறித்து அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுப்போம் என்றார். பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் லாகூரில் உள்ள சாத்மன் சவுக். தூக்கிலிடப்பட்ட நாள் மார்ச் 23, 1931. எந்த குற்றத்திற்காக அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரி ஜான் பி சாண்டர்ஸை கொன்றதாக பகத்சிங், சுக்தேவ் மற்றும் ராஜ்குரு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த 3 பேர் மேலே தான் கேஸ் போட்டாங்க. மக்களை தேடி மருத்துவம். தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை 2021 ஆண்டு ஆகஸ்ட் 5 கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளி அப்படின்ற கிராமத்தில் தொடங்கி வைத்தார். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் UN இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு 2024 பெற்றிருக்கு. அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் நடந்த 79வது ஐக்கிய நாடுகள் பொது சபையில் இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. UNIATF 2024 மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்காக வழங்கப்பட்டுள்ளது. ஏகலைவா பள்ளி EMRS என்பது இந்தியா முழுவதும் உள்ள இந்திய பழங்குடியினருக்கு, அதாவது பட்டியல் பழங்குடியினருக்கு மாதிரி குடியிருப்பு பள்ளிகளை ஏற்படுவதற்கான இந்திய அரசின் திட்டம். ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகள் திட்டம், அதாவது ஏகலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் EMRS. இந்த திட்டத்தின் கீழ் பழங்குடியின மக்கள் 50%க்கும் அதிகமாக வசிக்கும் இடங்களிலும் குறைந்தபட்சம் 20,000 பழங்குடி மக்கள் வசிக்கும் தொகுதிகளிலும் ஒரு ஏகலைவா பள்ளியை அமைக்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தமிழகத்தில் 320 உள்ளூரிட பள்ளிகள் உள்ளன. 8 ஏகலைவா பள்ளிகள், 48 விடுதிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் ஏகலைவா பள்ளிகளின் எண்ணிக்கை 8. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை 275 1 என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 275 1வது பிரிவு ஒவ்வொரு ஆண்டும் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரின் நலனை மேம்படுத்துவதற்காக இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து உதவித்தொகைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சாலை இணைப்பு, மின்சாரம் மற்றும் வீடு போன்ற உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் வழங்கப்படுகின்றன. 1998-99 ஆண்டு முதல் பழங்குடியின மாணவர்களுக்காக ஏகலைவா மாதிரி குடியிருப்பு பள்ளியை அமைப்பதற்காக அரசியலமைப்பின் பிரிவு 275 1 கீழ் நிதியில் ஒரு பகுதியை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. பழங்குடியின மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவது EMRS, அதாவது ஏகலைவா பள்ளியின் முக்கிய நோக்கம்.
நோக்கம். தொல்குடி திட்டம் திட்டத்திற்காக 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் முதல்ல நாமக்கல்லில் தொடங்கி வைக்கப்பட்டது. தமிழக அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். மார்ச் 2024 ஆண்டு தான் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கு அடுத்த 4 ஆண்டுகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. தொல்குடி திட்டத்தின் நோக்கம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலம் கல்வி மற்றும் பயிற்சியினால் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி பழங்குடியின சமூகங்களை மேம்படுத்துவதாகும். சமீபத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பயன்பெறும் வகையில் திருமணம், விளையாட்டுக்கூடம், கற்றல் மற்றும் பயிற்சி மைய வசதிகள் உள்ள 120 சமூக கூடங்கள் 100 கோடி ரூபாயில் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொல்குடி திட்டத்தின் கீழ் பழங்குடியின மாணவர்கள் மருத்துவ படிப்பு படிக்கவோ இல்லை பொறியியல் இல்லை வேறு எதுவும் துறை சார்ந்த படிப்புகள் படிக்க அரசே நிதியுதவி செய்யும். இந்திய அளவில் IIT போன்ற உயர்ந்த கல்வி நிறுவனங்களில் பழங்குடியின மாணவர்கள் படிக்கவும் அரசு உதவியே இருக்கும். அடுத்தது வெளிநாடுகளுக்கு சென்று இவங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதற்கான உதவிகளையும் அரசே இருக்கும். ஒரு நாட்டின் வளர்ச்சி மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதாவது GDPயை வைத்து தான் மதிப்பிடப்படுகிறது. GDP அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்தியாவில் காலாண்டிற்கு ஒரு முறை என ஆண்டிற்கு 4 முறை GDP கணக்கிடப்படுகிறது. இதை தவிர்த்து ஓராண்டிற்கான GDPயும் கணக்கிடப்படுகிறது. பொருளாதார அளவில் எந்த நாடு முன்னணியில் இருக்கிறது என்பது அந்நாட்டின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை சார்ந்தது. ஒரு நாடு எந்தெந்த துறைகளில் வளர்ச்சி மற்றும் வீழ்ச்சியை கண்டுள்ளது என்பதை அறிவதற்கு GDP முக்கிய அம்சமாக தெரிகிறது. ஏற்றுமதி அதிகமாக இருந்து இறக்குமதி குறைவாக இருந்தால் அந்நாட்டின் GDP அதிகமாக இருக்கும். எடுத்துக்காட்டு அமெரிக்கா மற்றும் சீனா. இறக்குமதி அதிகமாக இருந்து ஏற்றுமதி குறைவாக இருந்தால் அந்நாட்டின் GDP குறைவாக இருக்கும். எடுத்துக்காட்டு ஜெர்மனி, இத்தாலி, இந்தியா. இந்தியாவில் மக்கள் தொகை அதிகரிப்பும் GDP குறைவதற்கான முக்கிய காரணமாகும். உலகின் டாப் 10 பொருளாதார நாடுகளின் பட்டியலை சர்வதேச செலாவணி நிதியம் அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சமீபத்தில் வெளியிட்டது. இந்த பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்திலும், சீனா 2வது இடத்திலும், ஜெர்மனி 3வது இடத்திலும், ஜப்பான் 4வது இடத்திலும், இந்தியா 5வது இடத்திலும் உள்ளது. போன முறை இந்தியா 6வது இடத்துல இருந்தது. இந்த முறை பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி இந்தியா 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த நாடுகள் பட்டியல் எல்லாமே அமெரிக்க டாலரின் மதிப்பில் தான் கணக்கிடப்படுது. இதில் அமெரிக்கா 30.34 ட்ரில்லியன் டாலர், சீனா 19.53 ட்ரில்லியன் டாலர், இந்தியா 4.27 ட்ரில்லியன் டாலர். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க.